ஒன்றொண்டா முதலாவது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், அப்புறம் சிம்பிள் பாஸ்ட், சிம்பிள் ஃபியூச்சர், அப்படியே தொடர்ந்து போகும். ரைட்? ஒரு டென்ஸ் பாக்கேன். முகமது ஃபர்ஹான், உங்களோட மைக்க மியூட் பண்ணிடுங்க. வீட்டுல இருக்க சத்தம் எல்லாம் இங்க கேக்குது. முகமது ஃபர்ஹான் அண்ட் ஷாரு, 2 பேர். ஷாரோட வீட்லயும் சத்தமா இருக்கு. ஷாரு, are you there or not? ஷாரு. Okay, good. அப்ப முதலாவது ஹெட்டிங் போடுங்க. சரவணகுமார் ப்ரோ, உங்களோட மியூட் பண்ணுங்க. முதலாவது போடுங்க. சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். நான் முதலாவது படிக்க போற டென்ஸ் வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல இந்த ஸ்ட்ரக்சர் எப்படி வரப்போகுது அப்படின்னு சொன்னா, இந்த ஸ்ட்ரக்சர் இப்ப எங்களுக்கு முதலாவது சொல்லுங்க. முதலாவது ரூல் என்ன? இப்ப பாசிவ் வாய்ஸ் மாத்துறதுல முதலாவது ரூல் என்ன? வாட் இஸ் தி ஃபர்ஸ்ட் ரூல்? சப்ஜெக்டும் ஆப்ஜெக்டும் இடம் மாறும். சப்ஜெக்ட் அண்ட் ஆப்ஜெக்ட் கெட்ஸ் இன்டர்சேஞ்ச். அதானே முதலாவது ரூல். இரண்டாவது ரூல் என்ன? மெயின் வெர்போட ஹெல்பிங் வெர்ப் வரும்போது V3 மாறும். மெயின் வெர்ப் ஒரு ஆக்ஸிலரி வெர்போட சேர்ந்து V3 மாறும். எந்த ஆக்ஸிலரி வெர்போட சேரும்? எப்படி ஆக்ஸிலரி வெர்ப அந்த இடத்துல கனெக்ட் பண்ணுவீங்க? ஹவ்? என்னதுன்னு கேக்குறீங்களா? இல்ல, வெயிட் மிஸ். பாசிட்டிவ் ஆக்டிவ் வாய்ஸ்ல மெயின் வெர்ப் என்ன டென்ஸ்ல கொடுக்கப்பட்டிருக்கோ, ஆக்டிவ் வாய்ஸ்ல என்ன டென்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கோ அதுக்குரிய வெர்ப போட்டுட்டு V3 மாத்துவீங்க. ரைட்? இஸ் தட் கிளியர்? அந்த y என்ற preposition சேர்க்கப்படும். y என்ற preposition சேரணும். y என்ற preposition சேரணும். நாலாவது ரூல் என்ன? மீனிங்கும் டென்ஸும் மாறக்கூடாது. அதானே? அப்ப இதனாலையும் நல்ல ஞாபகம் வச்சுக்கொண்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஈஸியா இவைகளை படிக்கக்கூடியதாக இருக்கும். பாருங்க, சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். அப்ப இதுல ஸ்ட்ரக்சர் எப்படி வரப்போகுது அப்படின்னு சொன்னா, சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸுக்குரிய வேர்புகள் என்ன? இது ஆக்ஸிலரி வேர்ப்ஸ். சொல்லுங்க. am is are, am is are. இது மூணு தானே? am is are. இது மூண்டும். இதோட என்ன சேர்க்க போறோம்? V3 சேர்க்க போறோம். V3 and plus அதுக்கு பிறகு by by. இதான் இதே ஸ்ட்ரக்சர். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல am is are வரப்போகுது, V3 வரப்போகுது, by என்ற preposition வரப்போகுது. டென்ஸும் மீனிங்கும் மாறக்கூடாது. ரைட்? த ரூல். ஸ்ட்ரக்சர் எழுதியாச்சு. முதலாவது பாருங்க. அவர் அறையை கூட்டுகிறார். he sweeps the room. He sweeps the room. அவர் அறையை கூட்டுகிறார். He sweeps the room. சப்ஜெக்ட் என்னங்க? யார் அறையை கூட்டுறது? சப்ஜெக்ட் என்னங்க? சப்ஜெக்ட் he. ஆப்ஜெக்ட் room. என்ன வேணும்? the verb எது? sweeps.
எத்தனையாவது verb? Present tenseன்றது எத்தனையாவது verb? breathe, ஆ? V2. B2, V2-ஆ? V1. V1 ன்னா என்ன? V1 ன்னா என்ன? எத்தனையாவது column? யார் V2 ன்னு சொன்னது? ஜெவியா? இல்ல மிஸ். அப்ப யாரு? இப்லாவா? இப்லாவா சொன்னீங்க V2 ன்னு. V2ன்றது என்ன? எத்தனையாவது column? Past tense. Past tense. Past tense. Past V2 ன்றது tense. past tense. V3ன்றது past participle. அத மாத்த வேணாம். Present tense ன்னு சொல்றது first column ன்றது V1. சரியா? அத மறக்க வேண்டாம். He sweeps the room. He sweeps the room. He sweeps the room. அவர் அறையை கூட்டுகிறார். அந்த அறை அவரால் கூட்டப்படுகிறது மாத்தணும். எப்படி வரப்போகுது? Subject ஆகணும், object subject ஆகணும், V3 மாறணும், by என்ற preposition வரணும். அப்ப எப்படி வரப்போகுது சொல்லுங்க. The room The room is swept The room ஆகவே is வருமா, வருமா, am வருமா? is is ஏன் வந்துச்சு? singular. The room is singular. singularல காட்டுறனால room is singular. ஒரு ரூம்ன்றதுனால is. அப்ப the room is sweeps past participle. swept by him. Okay? By him. By him. By him. அவன் தமிழ் எழுதி கொள்ளுங்க. அவன் அறையை கூட்டுகிறார். அந்த அறை அவனால் கூட்டப்படுகிறது. அந்த அறை அவனால் கூட்டப்படுகிறது. இரண்டாவது, Dasun leads the team well. Dasun குழுவை நன்றாக வழி நடத்துகிறார். Dasun குழுவை நன்றாக வழி நடத்துகிறார். Dasun Long the team well. Subject object சொல்லுங்க. Dasun leads the room well. இங்க subject எது? Dasun subject leads them. Well object. Well சொல்றாக்கள் யாரு? No. பேரை சொல்லிட்டு சொல்லுங்க. Well is adverb. Well சொல்றது object Well is சொன்னால் பேரை சொல்லிட்டு சொல்லுங்க. Adverbs. Object எது இங்க? The team. team. The team is object. இந்த வெல்ன்றது என்ன? Adverb. Helping verb. Helping verb. Helping verb என்ன இல்ல. பீட்டர்? Adverbs. பீட்டர் சொல்லவே இல்ல. அப்ப யாரு? ஜானா? நான் ஏன் சொல்ல போறேன் miss? அதான் எனக்கு தான் தெரியும். காட போய் எல்லாம் சொல்றது. இந்த வெல்ன்றது நன்றாக வழி நடத்துறார். நன்றாக. அப்ப அந்த வழி நடத்துறார்ன்றத விளங்கப்படுத்துறது இந்த வெல் நன்றாகன்னு சொல்றது. ஆகவே அது adverb. Adverb என்ன மிஸ்? Describe the verb. என்ன சொன்னேன்? adverbன்றது டென்சஸ்க்கு வரவே இல்லையா? மாட்டிட்டேன். வந்தா மிஸ். கட்டிக்கினார் ஒருத்தர். வந்தீங்க. வந்து பேர்ல பார்த்துட்டு இருந்தீங்க. adverbனா என்ன? ஒரு verb இன்னும் கொஞ்சம் கூடுதலாக வர்ணிக்கிறது. கூடுதலா கொஞ்சம் விளங்க சொல்றத. இப்ப ஓடினான்னு சொல்றது verb. அதை இன்னும் கொஞ்சம் விளங்கப்படுத்துறதுக்காக வேகமாக ஓடினான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதான் adverb. ஓகே மிஸ். தேங்க்ஸ். ஆடினாள் அப்படின்னு சொன்னா நன்றாக ஆடினாள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த நன்றாக ஆடினாள், அந்த ஆடினால விளங்கப்படுத்துறதுக்கு வர்றது வந்து adverb. அப்ப ஆகவே தசுன் குழுவை நன்றாக வழி நடத்துகிறார். அப்ப வழி நடத்துறாரு, அது verb. நன்றாக அப்படின்னு சொல்றது வந்து adverb. புரியுதா பீட்டர்? Is that clear? ஓகே என்னன்னு புரியுதா இப்ப? Okay. அப்ப Dasun leads the team well. அப்ப இந்த இடத்துல Dasunன்றது subject, team என்றது object, verb எது? லீட் பண்ற. லீட் வந்து verb. V1. Right. இப்ப இத மாத்துங்க. Dasun குழுவை நன்றாக வழி நடத்துகிறார். அந்த குழு தசுனால் நன்றாக வழி நடத்தப்படுகிறது அப்படின்னு மாத்து. The team.
the team The team. subject object ஆகணும், object subject ஆகணும். அதானே முதல் ரூல். அது V3 ஆ மாறணும், by என்ற preposition சேரணும். அதானே. அப்ப the team எப்படி வரப்போகுது? The team. Team is டீம்ன்றது ஒன்று, ஆகவே is வருமா ஆர் வருமா? Is- யாரது ஆறுன்றது? டீம்ன்றது ஒரு 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 குழு, ஒரு குழு, குழு. Is. is. is Lead. லீடா? led, led, Led. led, 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 led led by led well, by the zone well, the zone. well. அப்ப டீம் தசுன் டீமை நன்றாக வழி நடத்துகிறார். அந்த டீம் தசுனால் நன்றாக வழி நடத்தப்படுகிறது. தமிழ்ல எழுதிக்கணும். அந்த குழு தசுனால் நன்றாக வழி நடத்தப்படுகிறது. Excuse me, Miss. Yes. Miss, the team is led well by Dasun Potapalaya. பிழை இல்லை, பிழை இல்ல. ஏன்னு சொல்லுங்க. adverb தானே, adverb Oh, தானே. miss. இது முன்னாலே verb-க்கு முன்னாலே வரும், பின்னாலே வரும். ஏன்னு சொல்லுங்க. இப்ப நாங்க everyday I go to work-னு சொல்லுவோம். I go to work every day-னு சொல்லலாம் தானே எங்களுக்கு. எந்த நாளும் நான் Okay. வேலைக்கு போவேன். நான் போவேன் எந்த நாளும் வேலைக்குன்னா அந்த adverb பின்னாலேயும் நாங்க இங்கிலீஷ்ல சொல்லலாம். Okay, okay. adverb தானே, அது முன்னால பின்னால வரலாம். அது பிரச்சனை இல்லை. இல்ல நான் ஆல்ரெடி எழுதிட்டேன் நான் சொல்றேன். என்ன எழுதிட்டீங்க? தமிழ்ல அப்படி எழுதிட்டீங்களா? no இல்ல, இல்ல. problem. பரவாயில்ல, பரவாயில்ல. Okay. You can say because it's an adverb, so either it can be before the verb or after the verb. அது பிரச்சனை இல்லை. Okay. adverb. Okay, thank you. அடுத்து மூன்றாவது, அவர் போன் திருடுகிறார். He steals phones. He steals phones. subject object சொல்லுங்க. அவர் போன் திருடுகிறார். He steals phones. he is subject, He subject. Phone object. Phone subject. Phone Steals subject. Phone subject. Steal. Steals verb. verb. right. எப்படி வரப்போகுது? phones are, Phones. phones வந்திருக்கு. அப்ப is வருமா ஆர் வருமா? Phones. Phones are. Phones are. stolen, stolen, இதுக்கு past participle என்ன? Stolen. Stolen. stolen, Stolen by him, by him. He வந்து him ஆக மாறும். He him ஆக மாறும். Right. அடுத்து நாலாவது பாருங்க. Fourth one. அவர் இரவில் கதவை செய்வார்னு இருக்கு, மூடுவார்னு மாத்துங்க அல்லது பூட்டுவார்னு எழுதுங்க தமிழ்ல. அவர் இரவில் கதவை செய்வார்னு இருக்கு தமிழ்ல, அது பிள்ளை பூட்டுவார். he locks னு தானே இருக்கு இங்கிலீஷ்ல. he locks the door at night. he locks the door at night. அவர் இரவில் கதவை பூட்டுவார். இப்ப சொல்லுங்க. சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட். Subject he. சப்ஜெக்ட் he. Subject night. ஆப்ஜெக்ட் night. Locks. Verb. The door. நைட்டா? நைட் The வந்து door. நைட் என்ன? At night வந்து adverb. 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 இந்த இடத்துல ஆப்ஜெக்ட் எது? The The door. 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 கதவு. கதவை தானே மூடுவாரு. இந்த at night ன்னு சொல்றது என்ன? adverb, adverb. verb எங்க இந்த இடத்துல? Lock. lock. அது verb. V1. அவன் எப்படி வரப்போகுது? the door the door Is. is the door is doorன்றது ஒன்று, ஆகவே is door is. Lock. locks எப்படி மாறப்போகுது? locked locked ன்னு மாறப்போகுது. locked. the door is By. locked by him him at night. at night. அப்ப அவர் இரவில் கதவை மூடுவார்ன்றத அந்த கதவு
இரவில் அவரால் மூடப்படுகிறதுன்னு எழுது தமிழ்ல. கதவு இரவில் அவரால் மூடப்படுகிறது. ஃபிஃப்த் ஒன், நல்லா கவனிங்க. ஃபிஃப்த் ஒன், மாத கடைசியில் எனக்கு தெரியப்படுத்தப்படும் இருக்கு பாருங்க. மாத கடைசியில் எனக்கு தெரியப்படுத்தப்படும். அப்ப மாத கடைசியில் எனக்கு தெரியப்படுத்தப்படும்னு இருக்கு. அப்ப நாங்க யாரு தெரியப்படுத்துவாங்க அப்படின்னு அந்த இடத்துல இருக்கா? யார் தெரியப்படுத்துவார்கள் கொடுக்கப்பட்டிருக்கா? இல்லை, அங்க என்ன தரப்படவில்லை? சப்ஜெக்ட் தரப்படவில்லை. யாருன்னு கேட்டா என்னத்தை கண்டுபிடிப்போம் நாங்க அந்த இடத்துல? சப்ஜெக்ட கண்டுபிடிப்போம். அப்ப இங்க யாருன்னு கேட்டா எங்களுக்கு கிடைக்குதா? இல்ல. அப்ப என்ன தரப்படவில்லை? சப்ஜெக்ட் தரப்படவில்லை. சப்ஜெக்ட் இல்லாட்டி நாங்க என்ன எழுத முடியாது? ஆக்டிவ் வாய்ஸ். ஏன் எழுத முடியாது? ஒரு வாக்கியத்துல சப்ஜெக்ட் தரப்படாட்டி எங்களுக்கு கிருஷாந்த ராஜாவுக்கு என்ன அட்வர்ப்லயும் நான் படிப்பிச்சிருக்கேன் இது வரைக்கும். அட்ஜெக்டிவ்ன்றது ஒரு தனியான லெசன். ஏன் அந்த அட்வர்பையும் அட்ஜெக்டிவையும் போட்டு இங்க குழப்புறீங்க? நான் இப்போ அட்வர்ப்னு தெளிவா சொன்னேன், கேக்குறீங்க அட்ஜெக்டிவான்னு கேக்குறீங்க. அட்ஜெக்டிவ்ல அது அட்வர்ப். அட்ஜெக்டிவ்ன்றது தனியான படம், அது இன்னும் நீங்க கடைசியா படிப்பீங்க. அட்ஜெக்டிவ் அல்ல இது, இது அட்வர்ப். வேர்பை டிஸ்கிரைப் பண்ண. அப்ப நீங்க நான் சொல்லி கொடுக்கறத ஒண்ணும் கேக்குறீங்க இல்லன்னு தான் எனக்கு புரியுது. நல்லா ஒழுங்கா நான் சொல்றேன். வேர்பை விளங்கப்படுத்துறது அட்வர்ப்னு கத்தி கத்தி சொல்றேன். நீங்க கேக்குறீங்க அது அட்ஜெக்டிவான்னு கேக்குறீங்க. அப்ப நான் என்ன படிச்சு கொடுக்கல அர்த்தம் இல்லைன்னு தான் அர்த்தம். அப்ப பாருங்க, மாத கடைசியில் எனக்கு தெரியப்படுத்தப்படும். அப்ப யாரு தெரியப்படுத்துவார்கள் அப்படின்னு கேட்டா எங்களுக்கு அங்க ஒரு யாரு அப்படின்னு கேட்டா அங்க ஒரு விடை கிடைக்காது. அதாவது எழுவாய் அங்க கிடைக்காது. யாருன்னு கேட்டா எழுவாய் தான் நீ கண்டுபிடிப்போம், சப்ஜெக்ட் தான் நீ கண்டுபிடிப்போம். ஆகவே அங்க கிடைக்காது. ரைட்? அப்ப அந்த சப்ஜெக்ட் ஒண்ணு இல்லாட்டி நாங்க என்ன எழுத மாட்டோம்? ஆக்டிவ் வாய்ஸ் எழுத மாட்டோம். ஏன்? ஆக்டிவ் வாய்ஸ்னா என்ன? ஆக்டிவ் வாய்ஸ்னா என்ன? நேத்து எழுதுன எங்களுடைய நோட்டை போய் பாருங்க. ஆக்டிவ் வாய்ஸ்னா என்ன? ஒரு வாக்கியத்துல ஒரு நபருக்கு முக்கியத்துவம் கொடுக்கு. ஒரு வாக்கியத்துல செயலை செய்கிறவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து தானே நாங்க அதை எழுதினாதானே ஆக்டிவ் வாய்ஸ். அப்ப இங்க செயலை செய்யற அந்த யாரு சொல்றாங்கன்னு இல்லாத நேரம் எங்களுக்கு ஆக்டிவ் வாய்ஸ் எழுத எழுமா? அவரே இல்ல, அவரை முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கான ஆளே இங்க கொடுக்கப்படல. ஆகவே எங்களுக்கு ஆக்டிவ் வாய்ஸ் எழுத எழுமா? முடியாது. ஆகவே தான் அந்த இடத்துல ஏவி ஆக்டிவ் வாய்ஸ் இருக்க இடத்துல அப்படி ஒரு டேஷ் போடப்பட்டிருக்கு. ஆகவே இப்ப யாராவது இதுல ஏவின்னு இருக்கு ஆக்டிவ் வாய்ஸா நாங்களே தான் எழுதணும்னு நினைச்ச யாராவது இருக்கீங்களா? அதனாலதான் டேஷ் கொடுத்தா நாங்க நிரப்பணும். fill in the blanks நினைச்சாக்கள் இருக்கீங்களா? கையை வைத்துங்க. நினைச்சீங்க நீங்க நினைச்சது இப்ப நீங்க சார் ஓகேன்ட்டாரு, பீட்டர் ஒத்துக்கொண்டாரு, இதுல ஒத்துக்கொள்ளா நிறைய பேர் இருப்பீங்க, நினைச்சிருப்பீங்க நாங்க தான் எழுதணும் போல இருக்கு. இல்ல, ஆக்டிவ் வாய்ஸ் இல்ல. அங்க ஆக்டிவ் வாய்ஸ் சப்ஜெக்ட் கொடுக்கப்படல. யாரு அப்படின்னு சொல்லாத நேரத்துல சப்ஜெக்ட் இல்லங்க. ஆகவே ஆக்டிவ் வாய்ஸ் எழுத மாட்டோம். சப்ஜெக்ட முன்னிலைப்படுத்தி அந்த யாரு செஞ்சாங்களோ ஒரு வேலைய அவங்கள முன்னிலைப்படுத்தி எழுதுறது தானே ஆக்டிவ் வாய்ஸ். சப்ஜெக்ட் தரல, விஷயத்த மட்டும் சொல்லியிருக்காங்க. என்ன? மாத கடைசியில் எனக்கு தெரியப்படுத்தப்படும். யாரால் தெரியப்படுத்தப்படும் எங்களுக்கு தெரியாது. ஆகவே எங்க சப்ஜெக்ட் கொடுக்கப்படல, ஆக்டிவ் வாய்ஸ் எழுத இயலாது. ஆகவே அந்த வாக்கியத்தை பாசிவ் வாய்ஸா தான் கொடுத்திருக்காங்க. பாசிவ் வாய்ஸ் மட்டும் தான் அங்க எழுதலாம். எப்படி? I am informed at the end of the month. எப்படி கொடுக்கப்பட்டிருக்கு? I am informed at the end of the month. I am informed at the end of the month. எனக்கு மாத கடைசியில் தெரியப்படுத்தப்படும். அப்ப நல்ல கவனி இன்னொரு விஷயத்த,
ஐ ஆம் இன்ஃபார்ம்ட் அட் தி எண்ட் ஆஃப் த மந்த்னு இருக்கு. அப்ப ஐன்னு இருக்கு தானே மிஸ், ஐ ஆம் இன்ஃபார்ம்டுன்னு இருக்கு தானே, அப்ப நான் தெரியப்படுத்தினேன்னு தானே மிஸ் அர்த்தம். அப்ப ஐன்றது சப்ஜெக்ட் தானே, அப்ப இது ஆக்டிவ் வாய்ஸா வரையலாதான். நீங்க ஏன் மிஸ் பைத்தியம் மாதிரி இந்த இடத்துல சப்ஜெக்ட் இல்ல அப்படின்னு சொல்றீங்கன்னு யாராவது கேக்குறீங்களா? இல்ல மிஸ், பைத்தியம் வார்த்தை எப்படி மிஸ் உங்களை பைத்தியம் சொல்றாதானே, என் வாயால எப்படி மிஸ் உங்களை பைத்தியம் கூப்பிடுறதானே? அது இல்ல மிஸ், அப்படி சொல்லாதீங்க. How do I tell you? How do I tell you? அந்த சுவி சொல்றா. How do I tell you? என்னோட தொல்லைத்தான், என்ன எல்லா கிளாஸுக்கும் வர நீ? ஐயோ ஐயோ. என்ன செய்யறது மிஸ், அப்படி அடிக்ட் ஆயிட்டு. படிக்க வரது அடிக்ட் ஆயிருச்சு. ஆமா மிஸ். ஐயோ யா புரியுது. யா சரி சரி. அப்ப பாருங்க, I am informed at the end of the month. அப்ப ஐன்றது சப்ஜெக்ட், இன்ஃபார்ம்டுன்றது verb தானே மீன்ஸ், அப்ப இந்த இடத்துல சப்ஜெக்ட் இருக்கு தானே, நீங்க யோசிக்கலாம். ரைட், நல்லா கவனிங்க. ஐ ஆம் வந்துட்டா, இந்த ஆம் அல்லது இஸ் அல்லது ஆர் வந்தா verb வந்து என்ன ஃபார்ம்ல வரணும் நார்மலா? சிம்பிள், இந்த பிரசன்ட் கண்டினியூஸ்ல போய் பார்த்துட்டு வாங்க. ing போட்டு எப்படி வரும்? Informing. ஐஎன்ஜி ஃபார்ம்ல வரணும். ஐஎன்ஜி ஃபார்ம்ல வரணும். ஐ ஆம்னு வந்தா இந்த இடத்துல இன்ஃபார்மிங்னு வரணும். இன்ஃபார்மிங் இப்படி வரணும். ஐ ஆம் வந்துருச்சு, ஐ ஆம்னு வந்துருச்சு, ஆகவே இன்ஃபார்மிங்னு வரணும். ஐஎன்ஜில முடியணும். ஆம் இஸ் ஆர் வந்துச்சு அப்படின்னு சொன்னா ஐஎன்ஜில முடியும். இதானே உண்மையானது. இப்படிதான், இதான் இங்கிலீஷ் கிராமர். இதான் இங்கிலீஷ் கிராமர். ஐ ஆம் இஸ் ஆர் வந்துச்சு அப்படின்னு சொன்ன சப்ஜெக்டோட ஐஎன்ஜில முடியணும். ஆனா இங்க ஐஎன்ஜில முடிஞ்சிருக்கா? இல்ல. இல்லை. என்ன இது? என்ன இது? past பாஸ்ட் Participle. பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இது என்ன? பாஸ்ட் V3. ஐஎன்ஜி அல்ல, V4 அல்ல, இது V3. ஐ ஆம் ஓட V3ல வந்திருக்கு, ஐஎன்ஜில வரல. ஆகவே நல்லா கவனிங்க. ஒரு நோட்டாவே இது எழுதினாலும் பரவாயில்ல, எழுதிக்கோங்க. எழுதாகி முதலாவது நல்லா கவனிச்சுட்டு அதுக்கு பிறகு எழுதுங்க. நல்லா கவனிச்சு பண்ணுங்க. ஐ நான் அல்லது he அவன் அல்லது அவள் she அல்லது they அல்லது we. ஐ நான் அவன் அவள் அவர்கள் நாங்கள். ஐ he she they we. இவைகளோட பிளஸ் V3 வந்தால் நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. ஐ he she they we, அவன் நான் அவன் அவள் அது அவர்கள் நாங்கள், இவைகள் எல்லாம் வந்து அதோட ஒரு V3 பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வந்தால், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் இதுக்கு என்ன அர்த்தம்னு சொன்னா, தமிழ்ல இங்க எழுதுறேன். நான் அவன் அவள் அவர்கள் நாங்கள், இதுகளோட V3 வந்துருச்சுன்னா, V3 வந்து விட்டால் பெற்றுக்கொண்டோம் அல்லது எங்களுக்கு கிடைத்தது, எனக்கு அல்லது அவனுக்கு அல்லது அவளுக்கு அல்லது எங்களுக்கு அல்லது அவர்களுக்கு.
அவர்களுக்கு கிடைத்தது கிடைத்தது அல்லது கொடுக்கப்பட்டது கொடுக்கப்பட்டது கொடுக்கப்பட்டது. அதாவது am is are இந்த I he she they we ஓட பிளஸ் V3 வந்துச்சு அப்படின்னு சொன்னால் V3 எப்படி வரும்? தனியா V3 வருமா? தனியா V3 வருமா? தனியா V3 வராது. தனியா V3 வராது. இதோட பிளஸ் என்ன வந்து வரணும் இங்க? am அல்லது is அல்லது are. ஹெல்பிங் வெர்போட I he she they we ஓட நான் அவன் அவள் அவர்கள் நாங்கள் இதுகளோட பிளஸ் am அல்லது is அல்லது are வந்தார் அல்லது was அல்லது were இது எல்லாமே am is are was were. I he she they we ஓட am is are அல்லது was were am அல்லது is அல்லது are அல்லது was அல்லது were இந்த இவைகளோட இந்த auxiliary verbகளோட சேர்ந்து V3 வந்தால் அதுக்கு அர்த்தம் எனக்கு அல்லது அவனுக்கு அல்லது அவளுக்கு அல்லது எங்களுக்கு அல்லது அவர்களுக்கு கிடைத்தது அல்லது எங்களுக்கு கொடுக்கப்பட்டது, எனக்கு கொடுக்கப்பட்டது, அவளுக்கு கொடுக்கப்பட்டது, அவனுக்கு கொடுக்கப்பட்டதுன்னு அர்த்தம். எப்ப I he she they we ஓட am is are அல்லது was were இதுல ஏதாவது ஒரு auxiliary verb-ஓட சேர்ந்து V3 வந்துச்சு அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு கிடைத்தது அல்லது எங்களுக்கு கொடுக்கப்பட்டது. அதாவது passive voice. passive voice செயற்பாட்டு வினை. Right? passive voice. புரியுதா? நல்லா விளங்குச்சா? I அல்லது he அல்லது she அல்லது they அல்லது we வரணும். அது பிளஸ் am அல்லது is அல்லது are அல்லது was அல்லது were இதுல ஏதாவது ஒரு auxiliary verb கொடுக்கப்பட்டு இதுக்கு பொருத்தமான ஏதாவது ஒரு auxiliary verb வந்து அதோட சேர்த்து V3 வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் எனக்கு அவனுக்கு அவளுக்கு அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது எங்களுக்கு கிடைத்ததுன்னு அர்த்தம். அதாவது passive voice. இதுல கொடுக்கப்பட்ட ஹெல்பிங் வெர்ப் தவிர மற்றது இருக்கிற ஹெல்பிங் வெர்ப் வந்தாலும் passive voice தானே? இல்லை இல்லை இது மட்டும் இதான் இதுகள். Right? Okay. அது மட்டும் அந்த டென்சஸ்ல வர இது பாஸ்ட் டென்ஸும் பிரசன்ட் டென்ஸும் வரதுகள். பாஸ்ட் டென்ஸும் பிரசன்ட் டென்ஸும் am is are வந்து பாஸ்ட் பிரசன்ட் டென்ஸ் was வந்து பாஸ்ட் டென்ஸ் இது இருக்கு நான் படிப்பேன் உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்காக நான் சொல்றேன் இவைகளை. ஓகே. அடுத்து பாருங்க. அடுத்து I they we I he she they we இவைகளோட சேர்ந்து has அல்லது have அல்லது had has have had I he she they we ஓட has have had சேர்ந்து பிளஸ் V3 வந்தால் has have had ஓட V3 வந்தால் அதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால் நான் அல்லது அவன் அல்லது அவள் அல்லது அவர்கள் கொடுத்தோம் நாங்க செய்தோம் அல்லது கொடுத்தோம் அல்லது செய்தோம்.
நாம் எங்களை முன்னிலைப்படுத்தி சொல்லப்படுறது. ஆகவே எங்களை முன்னிலைப்படுத்துறது, ஆகவே அது என்னவா இருக்கணும்? ஆக்டிவ் வாய்ஸ். ஆக்டிவ் வாய்ஸ். இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. எங்க ஐ ஹி ஷி தேவியோட ஆம் இஸ் ஆர் வாஸ் வர் வந்தார். ஆம் இஸ் ஆர் வாஸ் வரோட V3 வந்துருச்சுன்னு சொன்னால் எங்களுக்கு கிடைத்தது passive voice. எங்களுக்கு கொடுக்கப்பட்டது, நாங்கள் பெற்றுக்கொண்டோம், அவர்களால் எங்களுக்கு கொடுக்கப்பட்டது, அவர்களிடமிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்டோம், passive voice. ஐ ஹி ஷி தேவியோட has, have, had ஓட had வந்து V3 வந்துச்சு அப்படின்னு சொன்னால் நான், அவன், அவள் அல்லது அவர்கள் கொடுத்தோம், நாங்கள் செய்தோம் அப்படின்னு சொல்றது. ஆகவே அது ஆக்டிவ் வாய்ஸ். அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இப்ப கண்டுபிடிங்க. I was given money, I had given money. என்ன அர்த்தம் ரெண்டுக்கும்? I was given money, I had given money. இந்த இடத்துல was ஓட V3 வந்திருக்கு, இதுல had ஓட V3 வந்திருக்கு. என்ன அர்த்தம் சொல்லுங்க பாப்போம். I was given எனக்கு கொடுக்கப்பட்டது. I was given moneyனா என்ன தமிழ்ல? எனக்கு கொடுக்கப்பட்டது. என்ன கொடுக்கப்பட்டது? மணி. பணம் கொடுக்கப்பட்டது. எனக்கு பணம் கொடுக்கப்பட்டது. I was given moneyனா எனக்கு பணம் கொடுக்கப்பட்டது. passive voice. பணம் கொடுக்கப்பட்டது passive voice. I was given என்றார் கொடுக்கப்பட்டது. I had given money. நான் பணம் கொடுத்தேன். நான் பணம் கொடுத்தேன் active voice. I had given moneyனா நான் பணம் கொடுத்தேன். நான் பணம் கொடுத்தேன். பீட்டர் புரியுதா? பீட்டர் Yes, miss. ஹலோ மிஸ். அதுல அந்த முதல் வாக்கியத்துல வந்து ஐ வாஸ் கிவன் மணின்னு இருக்குதானே மிஸ்? அந்த இடத்துல பணம் வந்து எழுவாயா இருக்கா? அப்ப சப்ஜெக்டா போகுதா? என்னடா? இப்ப ஐ வாஸ் கிவன் மணின்னு வரும்பொழுது எனக்கு பணம் கொடுக்கப்பட்டதுன்னா அந்த இடத்துல சப்ஜெக்ட் வந்து மணியா இருக்க போகுது, பணமா இருக்க போகுது. சப்ஜெக்ட் இல்ல தானடா. I was given money எனக்கு பணம் கொடுக்கப்பட்ட. யார் நீங்க சொல்? பை, இங்க ஒரு பை ஒன்னு வந்திருக்கா? யாரால்? பை my mother வந்திருந்தா I was given money by my mom ன்னு வந்திருந்தா அந்த மாம், அந்த அம்மான்றதுதான் அங்க சப்ஜெக்ட். யாரால் கொடுக்கப்பட்டது? ஆல் வரும் தானேடா. சப்ஜெக்ட கொண்டு போய் நாங்க பின்னால போடுவோம் தானே அன்பு. ஓ மிஸ், பட் இந்த இடத்துல வந்து இது வந்து passive voice என்ன? இல்ல, இது வந்து passive voice-க்கான ஒரு மீனிங் தானே இது. ஐ வாஸ் given money என்றா எனக்கு பணம் கொடுக்கப்பட்டதுன்றா என்ன கொடுக்கப்பட்டன்னு கேட்கும் பொழுது பணம் தானே எழுவாயா இருக்கு. என்னன்னு எப்படி அன்பு நல்லா அழைச்சு வாங்க போறீங்க அன்பு. முதல்ல போய் நீங்க நேத்து நோட்டை போய் எடுங்க. நேத்து நோட்டை எடுங்க. எழுவாய கண்டுபிடிக்க என்ன 2 கேள்வி கேட்க சொன்னேன். யாரு யாருக்கு? யாரு யார் அல்லது யாருக்கு? யாருக்குன்னு கொடுக்க சொன்னா எழுவாய கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன கேட்க சொன்னேன்? யார் எது? யார் எது? யார் எது? யார் பணம் கொடுத்தார்கள் இந்த இடத்துல? அவன். நான் எவனாவது கொடுக்கப்பட்டிருக்கா? நான் மிஸ். யார் பணம் கொடுத்திருக்கா? நான். இல்ல இல்ல யாரோ ஒருவர் கொடுத்திருக்கிறார். இல்ல அது இங்க வரலையே. சொல்லப்பட்டிருக்கா? இங்க சொல்லப்பட்டிருக்கா யாரால் பணம் கொடுக்கப்பட்டதுன்னு அது சொல்லப்பட்டிருக்கா? இங்க வரல தானே. இல்ல சொல்லல. இல்ல 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 சப்ஜெக்ட் இருக்கா? இல்ல
இல்ல இல்லை. அடுத்தத பாருங்க. ஐ had given money. நான் பணம் கொடுத்து. இந்த இடத்துல யார் பணம் கொடுத்திருக்கிறது? ரெண்டாவது பாருங்க. ஆக்டிவ் வாய்ஸ பாருங்க. ஐ நான் இந்த நான். இடத்துல இது சப்ஜெக்ட். இந்த இடத்துல இது சப்ஜெக்ட். ஓ இந்த இடத்துல இது சப்ஜெக்ட் அல்ல. இந்த இடத்துல இது ஆப்ஜெக்ட். இது இந்த இடத்துல ஆப்ஜெக்ட், இங்க சப்ஜெக்ட். இந்த ஐன்றது இந்த பாசிவ் வாய்ஸ் வந்து இந்த இடத்துல இது ஆப்ஜெக்டா தான் வருது. எனக்கு தானே. யாருக்கு ஆப்ஜெக்ட் கண்டுபிடிக்க என்ன 2 கேள்வி கேட்க சொன்னேன். ஆப்ஜெக்ட் யாருக்கு யாருக்கு, யாருக்கு எதை எதுக்கு? எதை? எதை யாருக்கு, இதான் 2 கேட்கணும். யாருக்கு பணம் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த இடத்துல? எனக்கு எனக்கு. அப்ப இது வந்து சப்ஜெக்டா ஆப்ஜெக்டா? ஆப்ஜெக்ட். அப்போ ஆப்ஜெக்ட். ஆனா இந்த இடத்துல அடுத்து ஆக்டிவ் வாய்ஸ்க்கு வாங்க. ஐ had given money. நான் பணம் கொடுத்தேன். யார் பணம் கொடுத்திருக்கிறா? நான் இது இந்த இடத்துல இது சப்ஜெக்டா ஆப்ஜெக்டா? இந்த நான்ன்றது சப்ஜெக்ட் இங்க சப்ஜெக்டா வரும். இங்க சப்ஜெக்டா வந்துருச்சு. பட் புரியுதா? எனக்கு டவுட் என்னன்னா மீன்ஸ் ஐ வாஸ் given money அது வந்து அது பசிவ் வாய்ஸா நாம கன்சிடர் பண்றோம். அந்த இதான இந்த இடத்துல ஐ வாஸ் given moneyன்றதை இங்க இப்ப சில இடங்கள்ல வந்து நாங்க சப்ஜெக்ட சொல்லாமலே பாசிவ் வாய்ஸ் மட்டும் எழுதுவோம். அது நான் தொடர்ந்து படிக்கிற நேரம் உங்களுக்கு இந்த டவுட் வர்றது ஃபேர் இனஃப். ஓகே, ஃபேர் இனஃப். உங்களுக்கு வர்றது சாதாரண டவுட் தான். இந்த இடத்துல நாங்க சில இடங்கள்ல வந்து சப்ஜெக்ட சொல்ல மாட்டோம். சப்ஜெக்ட் இல்லாம பாசிவ் வாய்ஸ மட்டும் எழுதுவோம். அப்படியான சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்கு. ஐ வாஸ் given money. இப்ப இந்த இடத்துல எங்களுக்கு தேவைன்னு சொன்னா ஐ வாஸ் given money by my mother எழுதணும். by my mother. அப்ப என்னுடைய அம்மாவினால் எனக்கு பணம் கொடுக்கப்பட்டது தானே? அப்படிதானே? இப்ப ஐ வாஸ் given money by my mom. என்னுடைய அம்மாவினால் எனக்கு பணம் கொடுக்கப்பட்டது. இப்ப இது பாசிவ் வாய்ஸ் தானே? Oh, yes, ma'am. மிஸ் எஸ் மிஸ். பாசிவ் வாய்ஸா இல்லையா? எஸ் Yes, மிஸ் right. பசிவ் வாய்ஸ். இப்ப இது இல்லாம பாக்குறோம். பாசிவ் வாய்ஸா இல்லையா இது? இப்ப பசிவ் வாய்ஸ் தான். ஆனா என்ன, அந்த அம்மான்றது கொடுக்கப்படல, சப்ஜெக்ட் கொடுக்கப்படல. பட் ஸ்டில் திஸ் இஸ் பாசிவ் வாய்ஸ். ரைட் இப்ப புரியுதா அன்பு? ரைட். ரைட். இப்ப இங்க நான் எப்படி எழுதணும்? ஐ had given money to my mom ன்னு எழுதணும். to my mom. அப்ப எப்படி வரும் தமிழ்ல? நான் அம்மாவுக்கு பணம் கொடுத்தேன். பணம் கொடுத்தேன். அப்ப இந்த இடத்துல ஐ என்னவா மாறிடும்? சப்ஜெக்டாக மாறிவிடும். இந்த இடத்துல சப்ஜெக்டா இருக்கும், இந்த இடத்துல ஆப்ஜெக்டா இருக்கு. ஐ had given money to my mom. நான் அம்மாவுக்கு பணம் கொடுத்தேன். அப்ப இந்த அம்மாவுக்கு இந்த துண்டை இப்படி எடுத்துருவோம். இப்ப அது என்ன மீனிங்க கொடுக்குது? ஆக்டிவ் தான். அப்ப அந்த யாருக்கு கொடுத்தோம்ன்ற அந்த சப்ஜெக்ட சேர்க்காட்டியும் பட் ஸ்டில் இட்ஸ் பாசிவ் வாய்ஸ். Now is that clear? ஓகே. இன்னும் உதாரணங்கள் பாக்குறேன்னா உங்களுக்கு புரியும், பயப்படாதீங்க. நான் ஒழுங்கா படிச்சு கொடுத்துருவேன். இது ஃபுல்லா விளங்கிடும் உங்களுக்கு. இன்னும் தொடர்ந்து நம்ம என்ன நல்லா படிச்சு தரணும். நீங்க நல்லா படிச்சறே. டவுட் இருக்காது. சரியா கான்செப்ட் பண்ணேன். டவுட்ட கிளியர் பண்ணிட்டே போங்க. இல்லாட்டி டவுட்டோடே போனா உங்களுக்கு அது வந்து பெருசா அந்த உங்களுக்கு ஒழுங்கா படிக்க இயலாது. அதனால நீங்க கேக்குறது நல்லதுதான். அந்த முதல் வசனத்துல ஐ வாஸ் கிவன் மணில நானும் அந்த மணி என்ற ரெண்டுமே ஆப்ஜெக்ட் தானேன்னு, ரெண்டுமே ஆப்ஜெக்டா தான் அப்படின்னு. நீங்களும் சுப்பிரமணியம் 2 பேருமே ஆப்ஜெக்ட் தான். சுப்பிரமணியம் நீங்க உங்களை சுப்பிரமணியம் சேர்த்து வைக்கணும். சுப்பிரமணி அந்த நல்லது படிச்சு கொடுக்கக்குள்ள இந்த போலீஸுக்கு ஒண்ணும் விளங்காது. இந்த மாதிரி தேவையில்லாதவர்கள் சொல்ற நேரம் அதுக்கு நல்லா புரியும். காது நல்லா டபுளா கேட்கும். பைத்தியம். பாம்பு காது. பாம்பு காது. அதனால வேற. ரைட். இப்ப பாருங்க. I am taught English. I am taught English. I have taught
ஐ ஹாவ் டாட் இங்கிலீஷ். ரெண்டுக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்க. I am taught English. I have taught English. என்ன? Good evening, ma'am. Good evening. நஃபிலா. நஃபிலா. இப்பதான் வாரீங்களா? Good, good. Okay. I am taught English. இது என்ன? I have taught English. ரெண்டு என்ன தமிழ்ல சொல்லுங்க. அன்பு நீங்களே சொல்லுங்க. இப்ப அன்பு நீங்களே சொல்லுங்க. உங்களுக்கு புரிஞ்சுச்சான்னு பாக்கணும் எனக்கு. ஆங்கிலம் என்னால் கற்பிக்கப்பட்டது. சாரி, என்னால் கற்பிக்கப்பட்டதா? இப்ப என்ன நான் சொல்லி கொடுத்தேன் உங்களுக்கு? am is that was were ஓட v3 வந்துச்சுன்னா எங்களுக்கு கிடைச்சது நாங்கள் பெற்றுக்கொண்டோம்னு அர்த்தம். அப்ப I am taught ன்னு வந்துருச்சு. என்ன? எனக்கு ஆங்கிலம் கற்பிக்கப்பட்டது. வெரி குட். எனக்கு ஆங்கிலம் கற்பிக்கப்பட்டது. எனக்கு ஆங்கிலம் கற்பிக்கப்பட்டது. எனக்கு ஆங்கிலம் கற்பிக்கப்பட்டது. என்னால் ஆங்கிலம் கற்பிக்க. இது I have taught English. நான் ஆங்கிலம் கற்றுக் கொடுத்தேன். குட், வெரி குட். நான் ஆங்கிலம் கற்பித்தேன். ஆங்கிலம் கற்பித்தேன். ஆக்டிவ் வாய்ஸ். நான் ஆங்கிலம் கற்பித்தேன். ஆக்டிவ் வாய்ஸ். எனக்கு ஆங்கிலம் கற்பிக்கப்பட்டது. நான் ஆங்கிலம் கற்பித்தேன். I am taught English. எனக்கு ஆங்கிலம் கற்பிக்கப்பட்டது. I have taught English. நான் ஆங்கிலம் கற்பித்தேன். சுவி இந்த இடத்துல என்னால் ஆங்கிலம் கற்பிக்கப்பட்டது அப்படின்னு சொன்னாலும் அது passive voice தான் மாறிடும். English had been taught by me ன்னு வந்துரும் அந்த இடத்துல. அது passive தான். அது திரும்ப இங்க passive அல்ல, இது active. தமிழ்ல நீங்க எப்படி சொல்லணும்? நான் ஆங்கிலம் கற்பித்தேன். இப்ப என்னட்ட நீங்க என்ன மிஸ் செய்யறீங்க? உங்களோட வேலைன்னா என்னால் ஆங்கிலம் கற்பிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது எனக்கு சொல்லலுமா? இல்ல. அந்த பாடம் என்னால் கற்பிக்கப்பட்டது நான் சொல்லுவேனா அல்லது நான் கற்பித்தேன்னு சொல்லுவேனா? ஆக்டிவ் வாய்ஸ்ல நான் கற்பித்தேன் தான் சொல்லணும். பீட்டர் இப்ப புரியுதா? I am taught English. இது ஒரு முக்கியமான ஒரு இடம். நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. இதுதான் நாங்க விடுற பிழை. நிறைய பேர் பேசுற நேரம் புரிந்து கொள்ற விதம் எல்லாமே பிழைக்கிற ஒரு முக்கியமான இடம் இது. இத நல்லா படிச்சு கொள்ளுங்க. தெரியாட்டி திரும்ப திரும்ப கேளுங்க, நான் சொல்லித்தரேன். இத புரியாட்டி உங்களுக்கு இங்கிலீஷ் பேசவே முடியாது. இப்ப இத நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்காட்டி I am taught Englishன்னு இருக்கு, அல்லது ஈஸியானது எடுப்போம். I was given moneyன்னு இருக்கு. இப்ப இதை யாராவது உங்கள்கிட்ட சொல்றாங்க I was given money அப்படின்னு உங்கள்கிட்ட ஒரு யாரோ நல்ல இங்கிலீஷ் தெரிஞ்சா உங்கள்கிட்ட சொல்றாங்கன்னு வைங்க. I was given moneyன்னு சொன்னா நீங்க நாங்க என்ன நினைச்சிருவோம் அந்த இடத்துல? அந்த பக்கி யாருக்கு பணத்தை கொடுத்துட்டு ஏமாந்து வந்திருக்குன்னு நினைப்போமா இல்லையா? ஆனா உண்மையிலே அந்த பக்கி என்ன சொல்லுது? அது பணம் யார்கிட்டயா வாங்கிட்டு வந்திருக்கு. எனக்கு பணம் கிடைத்ததுன்னு சொல்லுது. I was given moneyன்னு பணத்தை கொடுத்துட்டு வந்திருக்குன்னு நினைப்போமா இல்லையா? மிஸ் நீங்க அதுக்கு ஐக்கு பதிலா லைட் எடுத்து போடுங்க மிஸ். அதுன்றீங்க. அவர் பணம் பெற்றுக் கொண்டுட்டாரு. அவர் பணத்தை பெற்று இப்ப உங்களுக்கு இப்ப இனி டவுட் வருமா? I was given அவர் பெற்றுக்கொண்டு அவர் யார்கிட்டயோ பணம் வாங்கியிருக்காரு. I was given money. இல்லாட்டி நாங்க என்ன நினைச்சிருவோம்? இது யாருக்கும் பணத்துக்கு தூக்கி கொடுத்துட்டு வந்திருக்குன்னு அங்க போட்டு மொத்துவோம். யாருக்கு நான் தூக்கி கொடுத்தேன்? நான் பணம் வாங்கிட்டு வந்துட்டேன்டான்னு சொல்லுது. அப்ப நான் பணம் வாங்கிட்டு வந்துட்டேன்டான்னு சொல்றவன நீ ஏன்டா கொடுத்தன்னு கேட்டா யாருக்கு பைத்தியம் அந்த இடத்துல? வாங்கின அவன் பைத்தியமா? பிள்ளையா புரிஞ்சு கொண்ட நீங்க பைத்தியம்? நாங்கதான். ரைட்? அப்ப இப்ப உங்களுக்கு is that clear now? I was given money. எனக்கு பணம் கொடுக்கப்பட்டது. I had given money.
நான் பணம் கொடுத்தேன். அப்ப இனி பிழைக்குமா அன்பு பீட்டர்? நோ மேம். முக்கியமா தெரிஞ்சுக்கோங்க, அந்த விஜயகாந்த் இன்னைக்கு வரல. யாராவது அவர் தான் வெள்ளக்காரரோட டீல் பண்றாள். ஒரு வெள்ளக்காரன் வந்து ஐ வாஸ் கிவன் மணி, இந்த பைத்தியம் யாருக்கும் பணத்தை கொடுத்து வந்திருக்கு, வாடா நான் போய் வாங்கி தரேன்னு கூட்டிட்டு போவார் விஜயகாந்த் கட்டாயம். அதான் நடக்க போகுது அந்த ஹோட்டல்ல. இப்ப நீங்க நினைங்க, ஒரு ஹோட்டல்ல கொண்டு போய் வெள்ளக்காரர் எல்லாம் தங்க வைக்கிறாரு. அந்த இடத்துல அந்த வெள்ளக்காரர் வந்து இவர்கிட்ட சொல்றாரு, ஐ வாஸ் கிவன் மணி கம் லெட்ஸ் கோன்னு சொல்றாரு. ஐ வாஸ் கிவன் மணி லெட்ஸ் கோன்னு அவர்கிட்ட சொல்றாரு, எனக்கு பணம் கிடைக்கப்பட்டுருச்சு வா போவோம். இந்த பக்கி என்ன செய்யும்? அடே உனக்கு நீ யாருக்குடா பணத்தை கொடுத்துட்டு வந்தா, அவன்கிட்ட தானேடா பணத்தை வாங்கினா, இது பிடி நான் போய் அடிச்சு புடுங்கிட்டு வரேன்னு போவார். அப்ப என்ன நடக்கும்? வருவார். நாடி நாடினுவா இல்லாட்டி விஜயகாந்த் நாடினுவான். நடக்கும். ரைட், அப்ப பிள்ளையா புரிஞ்சு கொள்ள கூடாது, நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. am is are was were, இதோட he she it ஈயோ ஷீயோ தேயோ ஐயோ யாரோ சப்ஜெக்ட் ஒன்றோட am is are was were இதோட V3 வந்துருச்சுன்னா எங்களுக்கு கிடைத்தது, எங்களுக்கு கொடுக்கப்பட்டது passive voice. has have had ஓட சப்ஜெக்டோட சேர்ந்து has had have ஓட V3 வந்துருச்சுன்னா நாங்கள் கொடுத்தோம் active voice. இப்பதான் மிஸ் எனக்கு பதில் தெரியுது. இப்பதான் புரியுது. இப்பதான் வழி ஏதாவது தெரியுதா ஜெய்? இப்ப புரியுதா ஜெய்? எஸ் மிஸ், இப்பதான் எனக்கு டியூப்லைட் வடிவா எரியுது. இப்பதான் வட்டி எரியுது, இனி அமையக்கூடாது. நடு நடு உச்சில எரியணும் இனிமே. 10 மணிக்கு பிறகு அடைஞ்சிரும் மிஸ். 10 மணிக்கு பிறகு அடங்கிடும். அதான் நடக்கிறது. பிரைட்டா எரியும் அந்த நேரத்துல. புரியுதா பிள்ளைகளே இப்ப? ஆம் டீச்சர். ஓ ஆமா சாமி. அப்ப இப்ப சொல்லுங்க, இப்ப இத சொல்லுங்க. I am informed at the end of the month. இப்ப இத தமிழ்ல சொல்லுங்க. I am தெரிவிக்கப்பட்டது. எனக்கு மாத இறுதியில் தெரிவிக்கப்பட்டது. அன்பு எப்படி இப்ப வருது? I am informed at the end of the month. மாத இறுதியில் எனக்கு தெரிவிக்கப்பட்டது. என்ன தெரிவிக்கப்பட்டதோ தெரியல எனக்கு. உனக்கு ஆப்பு இருக்கிறது என்று தெரிவிக்கப்படுகிறதோ தெரியல. மாத இறுதி ஏதோ ஒன்று தெரிவிக்கப்படுகிறது. சுவிக்கு சம்பளம் இல்லை என்று மாத இறுதியில் ஆப் அடிக்கப்பட போகிறதோ தெரியல. ஐக்கு பதிலா வேற ஒரு இது போட்டு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. என்னது? அன்னியனா? இல்ல மிஸ், நீங்க ரெண்டு எக்ஸாம்பிளும் ஐ தானே சொல்றீங்க. வேற ஒன்று நான் என்ன பத்தி சொல்றதுல அவ்வளவு கடுப்பு. அந்த மாதிரி சொல்லுங்க. இந்த குரங்கு பிள்ளைக்கு என்ன பத்தி சொல்றதுல அவ்வளவு கடுப்பு. அப்ப அந்த குரங்கு பிள்ளையவே எடுப்போம். She is informed. You are apprentice. அப்படி போடுவோமா? She is informed at the end of the month. இப்ப இத சொல்லுங்க. She is informed. இப்ப சொல்லுங்க. அவளுக்கு மாத இறுதியில தெரிவிக்கப்பட்டது. அப்படின்னு சொல்லி உனக்கு தெரிவிக்கப்பட போகுது மாத இறுதியில. அப்பாயின்மெண்ட் தர மாட்டோம், உனக்கு காசு இல்ல, நீ அப்ரண்டிஸா தான் வேலை செய்யணும்னு சொல்லிட்டாங்க. பரவாயில்லையா தேவி? அப்ரண்டிஸா தான் இருக்கணும்னு சொல்லிட்டா தேவிக்கு. அப்படி ஒரு ஆசை, அப்ரண்டிஸா வேலை செய்யணும் ஸ்கூல்ல. அப்படிதான் இருக்கிறது. என்ன ஆசைப்படுறது? அதேதான் தொடரும்னு மென்டென்ல சொல்லிட்டாங்க. இனிமே அதான் தொடரும். அப்படி பரவாயில்லையா? லஞ்ச், அதுவும் பிரைமரின்ற லஞ்ச் போடுவாங்க. பெரிய ஸ்கூல்ல அதுவும் கிடையாது. லஞ்ச் பொடி கிடைக்குது இல்ல, சோறும் கிடைக்குது இல்ல. She has informed at the end of month. At the end of month. She has informed. இது எப்படி வரப்போகுது?
she is informed என்ன அன்பு சொல்லுங்க she is informed at the end of month. அவள் இந்த மாத இறுதியில் தெரிவித்தாள். No, no. Has Sorry, அவளால் அவள் இந்த மாத இறுதியில் தெரிவித்தாள். she is informed. am is am அவளுக்கு தெரிவிக்கப்பட்டது. அவளுக்கு தெரிவிக்கப்பட்டது. அவளுக்கு இரண்டாவது சொல்லிட்டேன் மிஸ். அவளுக்கு She has தெரிவிக்கப்பட்டது. தெரிவிக்கப்படும். அவளுக்கு தெரிவிக்கப்படும். இது she has informed. அவள் தெரிவித்தாள். அவள் தெரிவிக்கப்படும் இல்ல தானே மிஸ்? ஆமா அவளுக்கு தெரிவிக்கப்படும். no. இல்ல தெரிவிக்கப்படும் பட்டது. தெரிவிக்கப்பட்டது பட்டது பட்டது தானே வரும். He is informed. இல்ல, தெரிவிக்க was ன்னு இருக்கா இந்த இடத்துல தெரிவிக்கப்பட்டதுன்னு சொல்றதுக்கு இந்த இடத்துல was ன்னு இருக்கா? Sorry. Okay. ஓகே Check. ஓகே சரி. டங் ஸ்லிப் ஆயிடுச்சு நீங்க முதல்ல அப்படியே சொன்ன மாதிரி டங்லாம் ஸ்லிப் ஆகக்கூடாது. நீங்க ஸ்லிப் ஆகல மண்டை உடைஞ்சாலும் பரவாயில்ல. டங் ஸ்லிப் ஆகல இங்கிலீஷ்ல. ஐ வாஸ் கிவன் என்றா எனக்கு தெரிவிக்கப்படும். பட்டது. பட்டது was was வந்து என்ன டென்ஸுக்கான verb? Past. Past. நம்ம தெரிவிக்கப்பட்டதுன்னு வருமா படுன்னு வருமா? பட்டது. பட்டது. she has informed at the end of month. அவள் மாத கடைசியில் தெரிவித்தாள். கடைசியில் தெரிவித்தாள். has என்றது past present perfect. அவள் மாத கடைசியில் தெரிவித்தாள். இப்ப புரியுதா? am is ஆரோட V3 வந்தால் passive voice. எங்களுக்கு கிடைக்கப்பட்டது, நாங்கள் பெற்றுக்கொண்டோம், அவளுக்கு கிடைக்கப்பட்டது, அவளுக்கு கிடைத்தது, அவனுக்கு கிடைத்தது, அவர்களுக்கு கிடைத்தது. has have had ஓட வந்தா நாங்கள் கொடுத்தோம், அவன் கொடுத்தான், அவர்கள் கொடுத்தார்கள், அவள் கொடுத்தாள், அப்படி வரும். புரியுதா? Is that very clear now? Yes. Okay. இப்ப சொல்லுங்க. ஐந்தாவது மாத கடைசியில் எனக்கு தெரியப்படுது. I am informed at the end of month ன்றது என்ன? I am informed at the end of the month. மாத கடைசியில் எனக்கு தெரிவிக்கப்படும். ரைட்? இப்ப புரியுதா? இனிமே பிழைக்க கூடாது. அடுத்த ஆறாவது பாருங்க. 6th one. அவர் குடைகளை பழுது பார்ப்பாள். He repairs umbrellas. He repairs umbrellas. Subject object சொல்லுங்க. He is subject. Repairs verb. Object Okay. Object. Umbrellas is object. Repairs verb. Okay. எப்படி வரப்போகுது? Umbrellas. Umbrellas. Umbrellas are repaired By him. குடைகள் அவனால் பழுது பார்க்கப்பட்டது. குடைகள் அவனால் பழுது பார்க்கப்படும் அல்லது பழுது பார்க்கப்படும். ரைட்? அடுத்த 7. அவர்கள் பிள்ளைகளை போஷிப்பார்கள். They feed the children. They feed the children. They feed the children. Subject object சொல்லுங்க. They subject. The children. The children object. feed of எப்படி வரப்போகுது? the children. Children The children are Fed by the them. children are fed. The children are fed by them. them. அவர்கள் அந்த பிள்ளைகளை போஷிப்பார்கள். அந்த பிள்ளைகள் அவர்களால் போஷிக்கப்படுவார்கள். அவர்கள் பிள்ளைகளை போஷிப்பார்கள். அந்த பிள்ளைகள் அவர்களால் போஷிக்கப்படும். அப்ப பாருங்க, he வந்து பாருங்க himன்னு வந்திருக்கு. சப்ஜெக்ட் வந்து he-ஆ இருக்கணும்னா him ஆகுது. இந்த தேன் வந்திருக்கு, them எல்லாம் மாறுது. அது என்னதுன்னு ஒரு சின்ன அட்டவணை சொல்றேன் பாருங்க.
எழுதிக்கொள்ளுங்க. இங்கால பக்கம் எழுதுங்க சப்ஜெக்ட்னு. சப்ஜெக்ட். இந்த பக்கம் எழுதுங்க சப்ஜெக்ட், அந்த பக்கம் எழுதுங்க ஆப்ஜெக்ட். சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் எழுதிக்கொள்ளுங்க. எழுதுங்க. சப்ஜெக்ட்ல வந்து ஹீ ஆக இருந்தால், சப்ஜெக்ட்ல நாங்க ஹீ அப்படின்னு சப்ஜெக்ட் இருந்தால் அது ஆப்ஜெக்ட் ஆக மாறுற நேரம் ஹிம்னு மாறிடும். சப்ஜெக்ட் ஹீ ஆக இருந்தால் அது ஆப்ஜெக்ட் ஆக மாறுற நேரம் ஹிம்னு மாறும். சப்ஜெக்ட்ல ஷீ ஆக இருந்தால், சப்ஜெக்ட் ஷீ ஆக இருந்தால் ஆப்ஜெக்ட் வந்து ஹர்னு மாறும். ஹீ ஹிம்மா மாறும், ஷீ ஹர்வா மாறும். சப்ஜெக்ட்ல ஐ ஆக இருந்தால், சப்ஜெக்ட் ஐ ஆக இருந்தால் அது Me. ஆப்ஜெக்ட் ஆக வார நேரம் மீன்னு மாறும். சப்ஜெக்ட் வந்து வி ஆக இருந்தால், வி ஆக இருந்தால் ஆப்ஜெக்ட் வந்து அஸ்ன்னு மாறும். அஸ். சப்ஜெக்ட் வந்து தே ஆக இருந்தால், சப்ஜெக்ட் தே ஆக இருந்தால் அது Them. ஆப்ஜெக்ட் ஆக வார Them. நேரம் தெம்னு மாறும். சப்ஜெக்ட் யூ ஆக இருந்தால், சப்ஜெக்ட் யூ ஆக இருந்தால் ஆப்ஜெக்ட்லயும் அது யூ ஆகவே இருக்கும், மாறாது. மாறாது. ரைட். சப்ஜெக்ட்ல வந்து ரமேஷ்னு இருந்தால், சப்ஜெக்ட் ரமேஷ் இருந்தால் ஆப்ஜெக்ட்ல சுரேஷ் அல்லது சுப்பிரமணியமா மாறுவாரா? No, Miss Ramesh. ரமேஷாகவே தான் இருப்பார். சப்ஜெக்டாக இருந்தாலும் ஆப்ஜெக்டாக இருந்தாலும் ஒருவருடைய பேராகவே தான் இருக்கும். ரமேஷ் சுரேஷாகவோ தினேஷாகவோ மாற முடியாது. Is that very clear? Yes, Miss. Clear. இட்டுக்கு என்ன மிஸ்? என்ன வரும்? இட்டா? வராது. வராதுங்க. இட் வந்து இட்டுன்னு நாங்க சொல்ல மாட்டோம். அது இப்ப பசிவ் வாய்ஸ் நாங்க எங்க போறோம், எதுல எழுத போறோம் அன்பு? எங்க பாவிக்க போறோம்? கூடுதலா நியூஸ் அதுல. அதாவது நியூஸ்ல ரிப்போர்ட் ரைட்டிங்ல தானே. அப்ப நியூஸ்ல நாங்க எப்படி சொல்லுவோம்? அந்த யானை ஒரு அந்த அந்த the house was destroyed by the elephant அப்படிதானே நியூஸ் வரும். ஒரு யானை வந்து ஒரு வீட்டை அழிச்சிருச்சு அப்படின்னு சொன்னா நியூஸ்ல எப்படி சொல்லப்பட வரும்? அந்த யானையால் அந்த வீடு முற்றுமாக அழிக்கப்பட்டது அப்படிதானே நியூஸ்ல வரும். அப்படிதானே சொல்லுவோம். யானையால் தானே சொல்லுவோம். அதால் இது செய்யப்பட்டது, இதால் அது செய்யப்பட்டதுன்னா நியூஸ்ல எழுதேமா? வருமா அன்பு? அதால் இது செய்யப்பட்டது, இதால் அது செய்யப்பட்டதுன்னு சொன்னா நியூஸுக்கு பாப்பானே இவன பைத்தியமா உனக்குன்னு எழுதி போயிடுவோம். அப்ப அந்த அது எல்லாம் நாங்க கொண்டு போய் பசிவ் வாய்ஸ்ல சேர்க்கலாது. இட்டெல்லாம் அங்க வராது. ஏதோ ஒரு பேர் இட்டுன்னு சொல்றது எது? இட்டுன்றது எதுக்கு பாவிக்கிறோம்? அதாவது ஒரு மிருகத்துக்கு. ஒரு அகிரிணை, ஒரு அகிரிணை தானே, ஒரு மிருகம் தானே. அப்ப மிருகத்தை அதுன்னு நாங்க நியூஸ்ல எழுதலுமா? அல்லது நாங்கள் மீட்டிங் கூட்டத்தை நடாத்தி கொண்டிருக்கும் போது அது வந்தது, அது இது இது அப்படின்னு சொன்னா எப்படி சொல்றது? அந்த அது வந்தது அப்படி சொல்லுவோமா? இல்லாட்டி பாம்பு வந்ததுன்னு சொல்லுவோமா? பாம்பு வந்தது அன்பு அது சொல்லுவோமா? இந்த அது வந்ததுன்னு சொல்லுவோமா? அது எல்லாம் passive voice யூஸ் பண்ண இயலாது. அப்ப இட்டு வராது. ரமேஷ் வருவார், கூட்டம் நடத்துக்கிற ரமேஷுக்கு வந்து நிக்கலாம் தானே அந்த இடத்துல. அவர் ரமேஷாவே இருப்பாரு, சுரேஷா மாறி அங்க வந்து உட்காரலாம் மாட்டாரு. அப்ப இப்ப புரியுதா இட் வராது அப்படின்றது? உதாரணத்தோட சொல்லிட்டேன். இட் புரியுதா? இஸ் தட் வெரி கிளியர்? அந்த இப்ப நீ என்று வந்திருந்தா ஐயன்று மாறும்னு வரும்ல. இப்ப ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் ஆக்டிவ் வாய்ஸா மாத்துற மாதிரி வந்துண்டா இப்ப நம்ம நீ என்று வந்திருந்தா பேசிவ் வாய்ஸ கொண்டு போய் நீங்க ஆக்டிவ் வாய்ஸா மாத்துறதாருன்னா ஹிம் தானே. ஹிம்மா கொண்டு போய் நீங்க ஹியா மாத்திரணும்.
வந்து ஷியா மாத்தும். இதெல்லாம் நீங்க எங்க படிப்பீங்க? இன்னைக்கு வந்து சேர்ந்திருக்கிறீங்களே அட்வான்ஸ் லெவல், இதெல்லாம் அங்க தேவைப்படும். அங்கதான் ப்ரோனவுனா மாத்த போறீங்க. அங்க தெரியாம வந்தீங்கன்னா இன்னைக்கு நடந்ததுதான் நடக்கும். இன்னைக்கு எப்படி கிளாஸ்ல இருந்தாலும் அட்வான்ஸ் கோர்ஸ் முடியிற வரைக்கும் அதே மாதிரிதான் மெயின்டைன் பண்ணிட்டு போவேன். நல்ல எச்சு வாங்குவீங்க. இதெல்லாம் அங்கதான் வரும். இது இதா மாறுறதெல்லாம் அங்க, இங்க இல்ல. வந்து ஆக்டிவா பெசிவா மாத்துறதுதான். அப்ப ஹி இமாதான் மாறும், ஷி ஹாவா மாறும். புரியுதா? Yes, miss. ஓகே. நாங்கெல்லாம் அம்பி மிஸ் அண்ணியன் கேட்க நான் அம்பியா இருந்துடுவேன். அம்பி இல்ல, நீங்க அம்பிலே இருங்க. அண்ணிய வந்து பாத்தீங்க அவ்வளவுதான். நாங்க ரெமோ இருந்துடும் நீங்க ரெமோவாவே இருந்துட்டு போங்க சுவி, பரவாயில்ல. கிளாஸ்ல. ஆமா. சிம்பிள் பாஸ்ட். சிம்பிள் பாஸ்ட். அடுத்து பாருங்க, அதுல எப்படி ஸ்ட்ரக்சர் வர போகுது அப்படின்னு சொன்னா, பாஸ்ட் டென்ஸ்க்கான வெர்ப் எல்லாம் என்னது? ரெண்டு வெர்ப் தான் இருக்கு. எது? was பிளஸ் முதலாவது ரூல சொல்லுங்க, சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட்ல மாதிரி. ரெண்டாவது ரூல் என்ன? V3 மாறும். ஆக்ஸிலரி வெர்போட சேர்ந்து V3 மாறும் பிளஸ் பை. then is structure. Yes, miss. was அல்லது verb அதோட சேர்ந்து நான் நகுலா மறந்துட்டு எழுதி கொண்டு போறேன். நகுலா கேட்டுக்கொள்ளுங்க. சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் ஆக இருந்தால் was அல்லது verb வரணும். was என்றது சிங்குலர், verன்றது ப்ளூரல். அதோட சேர்ந்து V3 பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வரணும். அதோட சேர்ந்து by என்கின்ற ப்ரொபோசிஷன் வரணும். இதுதான் இதுக்கான ஸ்ட்ரக்சர், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்க்கான ஸ்ட்ரக்சர். இப்ப முதலாவது பாருங்க, அவர் என்னை கண்டார். He saw me. He saw me. Subject object சொல்லுங்க. He saw me. Subject he. Subject he. Object me. Object me. Show. ஷோ காட்டுறாங்களா இந்த இடத்துல? என்ன பார்த்தா ஷோ காட்டுற மாதிரி தெரியுதா? என்ன இது? நீங்க சொன்ன இது எல்லாருக்கும் அந்த டங் ட்விஸ்ட் அனுப்புங்க மிஸ். சோனகிரிக்கு வர சோனகிரி. What is the meaning of Sonagiri? Sonagiri. இது சோபனா. சோபனாக்கும் சோனகிரிக்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்கா இல்லையா? யாராவது சோபனா இருக்க போறாங்க. அப்ப சோவ ஷோன்னு சொல்லிடாது. இது சோ. எப்படி வருது? சோன்றது வி. எத்தனையாவது வி இது? V2. அதை என்ன பயந்துட்டு சொல்றீங்க? மனசு தொடங்கிருமே. அப்ப இந்த மீ என்னவா மாறப்போ? இப்ப இந்த மீ ஆப்ஜெக்டா இருக்கு, இந்த சப்ஜெக்டா இந்த பக்கம் எடுக்கணும். எப்படி மாறும்? மீ ஐயா மாறும். மாறும். V2 கான ஆக்ஸிலரி வெர்ப் எது? was. I was. So கான பாஸ்ட் பார்ட்டிசிபிள் எது? Seen. So past participle seen. அப்ப I was seen by him. வந்து என்னவா மாற போகுது? ஹிமா மாற போகுது. I was seen by him. நான் அவன் என்னை கண்டான். நான் அவனால் காணப்பட்டேன். அவன் என்னை கண்டான், நான் அவனால் காணப்பட்டேன். தமிழ்ல அவர்கள் உன்னிடம் கூறினார்கள். They told you. They told you. Subject object சொல்லுங்க. They told you. அவர்கள் உன்னிடம் கூறினார்கள். Subject வந்து they. They subject. You object. You object.
Told. told V2 ரைட். எப்படி வரப்போகுது? You. எப்படி யூ சப்ஜெக்ட் ஆக இருந்தாலும் ஆப்ஜெக்ட் ஆக என்னவாவே இருக்கும்? You are the. அதான் இருக்கும், மாறாது. ஆகவே யூ You were. யூ வருமா வாஸ் வருமா? யூ வேயா? இது வே வலி பாதை. Were. past tense. வே வே இது இல்லையா சொல்லல. அது வேன்னு எப்படி இருக்கும்? உச்சரிப்பு முக்கியம். The pronunciation is very important in English. You have to consider about it in pronunciation always. யார்ட வீட்டுல சத்தம்? நான் இங்க சொல்லிட்டு இருக்கிறேன். கொஞ்சம் கூட பொறுப்பில்லாத பிள்ளைகள் சொல்லிட்டு இருக்கிறேன். கேட்டு படிக்கிறவங்க இருக்கிறாங்க, கொஞ்சம் கவனமா இருங்க. சுயநலமா இருக்காது. மற்றவர்களை பத்தியும் கொஞ்சம் நினைங்க. You were Told. told By them. by them. You were told by them. நீ அவர்கள் உனக்கு கூறினார்கள். நீ அவர்களால் கூறப்பட்டாய். நீ அவர்களால் கூறப்பட்டாய். அவர்கள் உன்னிடம் கூறினார்கள். நீ அவர்களால் கூறப்பட்டாய். மூன்றாவது, ரமேஷ் அவளுக்கு அழைப்பு விடுத்தான். ரமேஷ் invited her. ரமேஷ் invited her. ரமேஷ் அவளுக்கு அழைப்பு விடுத்தான். ரமேஷ் invited her. சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் சொல்லுங்க. Subject. சப்ஜெக்ட் ரமேஷ். The Object. எப்படி வரப்போகுது? வந்து என்னவா மாறப்போகுது? சப்ஜெக்டா வர நேரம் she. வருமா? she Was. she was invited. Singular ஆகவே was. She was invited By Ramesh. by ரமேஷ். அப்ப ரமேஷ் ஆப்ஜெக்டா போற நேரமும் என்னவாவே இருப்பாரு? ரமேஷ் சுப்பிரமணியமா மாற இயலாத ஆப்ஜெக்டா. அப்ப வேற யாரோ கூட்டிட்டு ஓடிவாங்க அந்த பிள்ளைய. அப்படி ஏழுமா? ரமேஷ் தானே கூப்பிட்டு இருக்காரு. ரமேஷ் கூட தானே போகணும். சுப்பிரமணியத்தோட ஓடையிலுமா? இல்ல பிள்ளை தானே, செக்குலர் தானே. அப்ப ரமேஷே வச்சிருவாங்க. அடுத்து பாருங்க, முக்கியமானது. அவன் எங்களுக்கு ஒரு புத்தகம் கொடுத்தான். He நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. He gave us a book. அவன் எங்களுக்கு ஒரு புத்தகம் கொடுத்தான். He gave us a book. சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் சொல்லுங்க. Subject he. Subject he. Object book. Object book. Gave verb. Gave வந்து verb. Some object தானே. அந்த அசன் இருக்கு பாருங்க. அசன் இருக்கு. அது என்ன? ஆப்ஜெக்டை கண்டுபிடிக்கிறதுக்கு நாங்க ரெண்டு கேள்வி கேட்போம். என்னென்ன கேள்வி? யார் எது? யாருன்னு கேட்போமா? யாரை எதை? யாரை எதைன்னு கேட்போமா? யாருக்கு எதற்கு எதுக்கு எதுக்கு யாருக்கு எதுக்கு யாருக்கு எதை? யாருக்கு எதையா? எதை எதை யாருக்கு யாருக்கு எதுக்கு இதெல்லாம் சொல்றது அன்பு. இல்ல மிஸ், அது பேச்சு வழக்குல வந்துட்டு சொன்னீங்கன்னா யாருக்கு எதைன்னு ஒரு கேள்வி கேட்கணும். அவன் எங்களுக்கு ஒரு புத்தகத்தை கொடுத்தான். எதை கொடுத்திருக்கிறான்? புத்தகத்தை. எதை? அப்ப எதை ஒரு ஆப்ஜெக்ட், புத்தகம் ஒரு ஆப்ஜெக்ட். எதை கொடுத்திருக்கிறாரு? புத்தகத்தை கொடுத்திருக்கிறார். அப்ப புத்தகம் ஒரு ஆப்ஜெக்ட்.
யாருக்கு யாருக்கு? கொடுத்திருக்காரு? எங்களுக்கு. எங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. யாருக்கு? எங்களுக்கு. அப்ப எங்கள், நாங்கள்னு சொல்றதும் ஒரு ஆப்ஜெக்ட். அப்ப ஒரு ஆப்ஜெக்ட கண்டுபிடிக்கிறதுக்கு 2 கேள்வி கேட்போம். யாருக்கு, எதை. அப்ப எதை யாருக்குன்னு 2 கேள்வி கேட்கிற நேரம் எதை கொடுத்தாருன்றதுக்கான பதிலும் யாருக்கு, இதுல எதை யாருக்கு. அப்ப இதுல 2ல ஏதாவது ஒரு கேள்விக்கு பதில் கிடைச்சால் ஒரு ஆப்ஜெக்ட். எதை யாருக்குன்னு கேட்கிற நேரம் 2க்குமே பதில் கிடைத்தால் அங்கே 2 ஆப்ஜெக்ட். ஆகவே அந்த 2 ஆப்ஜெக்டுக்கும் ஏத்த மாதிரி 2 passive voice நாங்கள் செய்ய வேண்டும். 2 passive voice செய்யணும். ஆனால் 4வது ரூல் என்ன சொல்லுது? மீனிங்கும் இதுவும் மாறக்கூடாது. டென்ஸ் அர்த்தமும் டென்ஸும் மாறக்கூடாது. அப்ப இந்த அர்த்தம் இவைகள் எல்லாம் உள்ளடக்கப்படவும் வேண்டும். அர்த்தம் மாறவும் கூடாது, டென்ஸ் மாறவும் கூடாது. அப்ப முதலாவது புக்க வெளியே எடுத்துட்டு வருவோம். புக்க வச்சு செய்து பார்ப்போம். எப்படி வரப்போகுது? ஒரு புக். அவை வாஸ் வருமா, வருமா? மாறப்போகுது. given, a book was given. இந்த அசை பிரிவுக்குள்ள கொண்டு வந்து கோர்க்கிறது என்று சொன்னால் to us, எங்களுக்கு தெரிவிக்கப்பட்டது. அப்ப a book was given to us by him. A book was given to us by him. ஒரு புத்தகம் அவனால் எங்களுக்கு கொடுக்கப்பட்டது. அவன் எங்களுக்கு ஒரு புத்தகத்தை கொடுத்தான். ஒரு புத்தகம் அவனால் எங்களுக்கு கொடுக்கப்பட்டது. இப்ப அடுத்த ஆப்ஜெக்ட் எது? அஸ் இருக்கு. அதை நாம கொண்டு வரோம். அஸ் வந்து சப்ஜெக்டா மாறுற நேரம் என்னவா மாறும்? ஆக மாறும். அப்ப வீன்னு வந்துருச்சு. அப்ப இந்த இடத்துல என்ன ஆக்ஸிலரி வெர்ப் வரும்? We were given a book. Book is given a book by him. அப்ப அவன் எங்களுக்கு ஒரு புத்தகத்தை கொடுத்தான். ஒரு புத்தகம் அவனால் எங்களுக்கு கொடுக்கப்பட்டது. இங்க இத எப்படி தமிழ்ல சொல்லுவீங்க? We were given a book. அவனால் எங்களுக்கு இவனுக்கு என்கோடு. அவனால் எனக்கு ஒரு புத்தகம் கொடுக்கப்பட்டது. இத நான் முதல்ல பாடி பதறி ஒரு விஷயத்த நிறைய தரம் சொல்லி கொடுத்தேன். அதோட அதை ஒப்பிட்டு பாரு. எங்களுக்கு எங்களால் ஒரு புத்தகம் அவனிடம் வரப்பட்டது. எப்படி வரும்? அல்லது நாங்கள் அவனுக்கு ஒரு அவனிடம் இருந்து பெற்றுக்கொண்டோம். என்னது? நாங்கள் அவனிடமிருந்து புத்தகம் அவனிடமிருந்து ஒரு புத்தகத்தை பெற்றுக்கொண்டோம். புரியுதா? we were given இருக்கு. அப்ப I was given moneyனா நான் பணத்தை பெற்றுக்கொண்டேன். we were given a bookனா நாங்கள் ஒரு புத்தகத்தை பெற்றுக்கொண்டோம். Okay miss. Is that clear? Clear miss. இல்லையா? Clear miss. Yes miss. கேதுன்னு ஒரு பேரை வச்சுக்கிட்டு அந்த கேது எப்படியெல்லாம் படுத்து இந்த புள்ள. ராகு கேது. இந்த கிளாஸ்ல ராகு கேது இருக்கு, அஜித் ஷாலினி இருக்கு, இப்படி நிறைய இருக்கு. அடுத்து பாருங்க. அடுத்து 5வது. எனக்கு கடிதம் அனுப்பப்பட்டது. எனக்கு கடிதம் அனுப்பப்பட்டது. அப்ப எனக்கு கடிதம் அனுப்பப்பட்டது யார் அனுப்பியிருக்கா? உங்களோட பாய் ஃப்ரெண்ட் நாங்க எழுதி இருக்கா? பீட்டர், அந்த புள்ள பேர் இருக்கா? பீட்டர் அந்த இடத்துல அந்த புள்ளையா? அந்த புள்ள அன்னைக்கு கூட என்னட்ட சொன்னீங்க, அந்த புள்ள தான் மிஸ். அது அப்படி அந்த புள்ள அது கொடுக்கப்பட்டிருக்கா பீட்டர்? இல்ல மிஸ், உங்கள்ட்ட மட்டும் தானே சொன்னார். அதனால அதுல கொடுக்கப்படல. அதனால அந்த புள்ளைக்கு கூட்டிட்டு வர தேவையில்லை. என்கிட்ட மட்டும் சொன்னதை என்கிட்ட சொன்னதாவே இருக்கட்டும். அப்ப அந்த புள்ள பேரை இங்க சொல்ல தேவையில்லை. அப்ப அந்த புள்ளை என்ற சப்ஜெக்ட் இங்க கொடுக்கப்பட்டிருக்கா? இல்லை, கொடுக்கப்படவில்லை. ஆகவே இங்க என்ன மட்டும் எழுதப்பட்டிருக்கு?
passive voice. passive voice மட்டும் தான் எழுதப்பட்டிருக்கு. ஆனால் இந்த இடத்துல passive voiceக்கு ஆப்ஜெக்ட்டுக்கு 2 கேள்வி கேட்போம். என்ன? யாருக்கு எதை கேள்வி யாருக்கு எதை? யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு? எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப நான் ஒரு சப்ஜெக்ட். எது கொடுக்கப்பட்டிருக்கு? கடிதம். கடிதம் கொடுக்கப்பட்டிருக்கு. யாருக்கு எதை கொடுத்திருக்காங்க? கடிதத்தை. அப்ப 2 ஆப்ஜெக்ட் மட்டும் வந்திருக்கு. யாரு கொடுத்திருக்காங்கன்னு இருக்கா? அந்த புள்ள பேர் இருக்கா இங்க? இல்ல. அந்த புள்ளனாவது எழுதியிருக்கா? இல்லை. ஆகவே சப்ஜெக்ட் இல்லை. 2 ஆப்ஜெக்ட மட்டும் கொடுத்து எழுதியிருக்கிறார்கள். அப்ப சப்ஜெக்ட் இல்லாட்டி என்ன வாய்ஸ் நாங்க எழுத மாட்டோம். இப்பதான் சொன்னேன். அந்த பேரை வச்சுட்டு உயிரை வாங்க வேணாம். இது போல என்ன செய்யுதுன்னா டக்கு டக்குன்னு வந்து பொய்யெல்லாம் சொல்லிட்டு டக்குன்னு வாய முடின்னு நான் வந்து பார்க்க மயக்க பேசாம வச்சுட்டு அப்படியே இருக்குது. நானும் பாட முடியும் இருக்காது. அதனால கொஞ்சம் பிள்ளையா சொல்லிட்டேன். ஆனா நான் கண்டுபிடிச்சிட்டேன். நஃபீலா, did you understand? நஃபீலாக்கு புரியுதா? நான் சொல்லி கொடுக்கிறது உங்களுக்கு புரிஞ்சுச்சா? ஆப்ஜெக்ட் 2 கண்டுபிடிக்க புரிஞ்சுச்சா உங்களுக்கு? பழைய பேஷண்ட் எங்களை டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு புது பேஷண்ட் அட்மிட் பண்ணிட்டாங்க. இந்த கேது தான் இடையில இருந்து பொய்யெல்லாம் சொல்லிட்டு டக்குனு சத்தம் இல்லாம உட்கார்ந்துக்குது பின்னுக்காகி. ஸ்டக் ஆகுதுன்ற காரணத்துல பொய்யெல்லாம் புழுகிறோம். இந்த பீட்டரே அந்த புள்ளிய ஒளிய வச்சுட்டு உட்கார்ந்து இருக்காரு. அப்ப 5வதுல 2 ஆப்ஜெக்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. சப்ஜெக்ட் தரலை. ஆகவே என்னத்தை முதலாவது வச்சு எழுத போறோம்? லெட்டரை வச்சு எழுத போறோம். அப்ப எப்படி வரப்போகுது? கடிதம் அனுப்பப்பட்டது. எனக்கு கடிதம் உங்களுக்கு தெரியும். எனக்கு கடிதம் அனுப்பப்பட்டது. எப்படி எழுத போறோம்? I was sent. I was good. I was sent. என்ன அனுப்பப்பட்டிருக்கு? லெட்டர். பை அந்த புள்ளன் இருக்கா? இல்ல. அவங்க முற்றுப்புள்ளியா வச்சிரும். புள்ளைய கொண்டாட தேவையில்லை இந்த இடத்துக்கு. I was sent a letter. இப்ப லெட்டரை வச்சு சொல்லுங்க. எப்படி வரப்போகுது? A letter was sent to me. Sent to me. யாராவது ஒரு நபரை சொல்லிதான் அங்க பைன்னு போட்டு அங்க நாங்க சொல்லணும். அப்ப உங்களுக்கு புரியுதா? சப்ஜெக்ட் தரப்படாட்டி ஒரு வாக்கியத்துல பை என்ற ப்ரெப்போசிஷன் அங்க யூஸ் ஆகுமா? இல்லை. பை என்ற ப்ரெப்போசிஷனை நாங்க யூஸ் பண்ண தேவையில்லை. ரைட். 3வது விதி தானே பை என்ற ப்ரெப்போசிஷனை யூஸ் பண்ணுங்கன்னு. அப்ப அந்த இடத்துல சப்ஜெக்ட் இருந்தா தான் யூஸ் பண்ணும். சப்ஜெக்ட் இல்லாத இடத்துல பையை நாங்க கொண்டு வர தேவையில்லை. இஸ் தட் கிளியர்? ஓகே. அடுத்து 6வது 6. கொஞ்சம் தண்ணி குடிங்க மிஸ். குடிச்சாதான் சரி. அதான் மத நஃபீலா ஒரு ஆளுக்கு தான் என்ன இந்த பிள்ளையோட அம்மான்ற ஒரே காலத்துக்காக அந்த பிள்ளை மட்டும் தான் என்ன ஆனா ஜெவிதானே மிஸ் உங்களுக்கு கப் பண்ணி தந்தது. கப்பா வாங்கி தந்துச்சு. கப்பா வாங்கி தந்துட்டு உயிரை வேற எடுக்குது. அப்ப நீங்க தானே குடிக்கணும். அவர்கள் இந்த வீட்டை போன வருடம் கட்டினார்கள். They built this house last year. They built this house. They built this house last year. இதுல சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் சொல்லுங்க. அதே சப்ஜெக்ட் ஹவுஸ் ஆப்ஜெக்ட் வந்து ஹவுஸ். ஆப்ஜெக்ட். the last year ன்றது என்ன? adverb. last year ன்றது adverb.
அப்ப தேன்றது சப்ஜெக்ட், ஹவுஸ்ன்றது ஆப்ஜெக்ட், லாஸ்ட் இயர்ன்றது adverb, verb எதுங்க? built-ன்றது verb 2. அப்ப எப்படி வரப்போகுது? This house This house This was house எப்படி வரப்போகுது? This house Was built this house was built last by year. them by them built by them, but by them Last last year. Very good, Nafila. Good. நம்மளும் உயிரை கொடுத்து எப்படி இந்த வீடு அவர்களால் போன வருடம் கட்டப்பட்டதா? Good. Yes. இந்த வீடு போன வருடம் அவர்களால் கட்டப்பட்டது. அவர்கள் போன வருடம் இந்த வீட்டை கட்டினார்கள். இந்த வீடு போன வருடம் அவர்களால் கட்டப்பட்டது. போன வருடம் நஃபீலாவால் வீடு கட்டப்பட்டது அது சொல்லலாம். நஃபீலா போன வருடம் வீடை கட்டினால் போன வருடம் நஃபீலாவால் வீடு கட்டப்பட்டதுன்னு சொல்லலாம். 2 முறை எங்களுக்கு சொல்லலாம். This house was built by them. நான் வீடு கட்டினேன். அதெல்லாம் தான் சொல்றேன். அத வச்சுதான் சொல்றேன். போன கிழமை என்னுடைய தம்பியை ஒரு நாய் கடித்தது. A dog bit my brother A dog bit my brother last week. Subject object சொல்லுங்க. dog is subject, Dog subject, My brother is brother object, object, bit last week adverb. எப்படி வரப்போகுது இப்ப? my brother My brother bitten by bitten by last week. My bitten by brother was Bitten bitten, not bitten, it's bitten. My Bitten. brother was bitten by dog a dog last week. last week. தமிழ்ல எப்படி வரப்போகுது? என்னுடைய தம்பி என்னுடைய தம்பி நாயால் எனது தம்பி நாயால் கடிக்கப்பட்டது. போன கிழமை கடிக்கப்பட்ட லாஸ்ட் கடிக்கப்பட்டான். கடிக்கப்பட்டானா கடிக்கப்பட்டதா? பட்டான். கடிக்கப்பட்டதா? நாய்கிட்ட கடி வாங்கின ஒரே காரணத்துக்காக அந்த தம்பியை நாயாக்கி எங்களுக்கு கடிக்கப்பட்டா நாயால் கடிக்கப்பட்டார். ஐயோ ஐயோ என்னுடைய தம்பி நாயால் கடிக்கப்பட்டதுன்னா அந்த தம்பியும் நாயின்னு அர்த்தம். நாய்கிட்ட கடி வாங்கின ஒரே காரணத்துக்கு அந்த பொடியனையும் சேர்த்து நாயாக்குறீங்க நீங்க. நாயால் கடிக்கப்பட்டான். என்னுடைய தம்பி போன கிழமை ஒரு நாயால் கடிக்கப்பட்டான். அந்த இடத்துல அவனுக்கு மரியாதை கொடுங்க. நாய்கிட்ட கடி வாங்கினாலும் உங்களோட தம்பி தானே. அதுதானே அந்த நாயாக்கிலுமா எங்களுக்கு கடிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிடுமா? கடிக்கப்பட்டான். பட்டான். கடிச்ச வேதனையோட சொல்ற வேதனை கூடுதலா இருக்குமா அவனுக்கு? எனக்கு ஒரு டவுட். சொல்லுங்க. நாங்க தமிழ், அதனால தமிழ்ல இப்படி டிரான்ஸ்லேட் பண்ணி படிக்கிறோம். ஒருவேளை இதுவே ஒரு பிரிட்டிஷ் ஸ்டூடெண்டா இருந்தா எப்படி மிஸ் மீனிங் எடுத்தவங்க படிப்பாங்க? ஸ்டூடெண்டா இருந்தாவா? எஸ். அவனுக்கு என்னத்துக்கு தமிழ்? பிரிட்டிஷ் ஸ்டூடெண்ட்க்கு எதுக்கு தமிழ்? தமிழ் இல்ல மிஸ், எப்படி அந்த மீனிங் புரிஞ்சு கொள்ள வேணும். அவனோட லாங்குவேஜ்ல மீனிங் இருக்கும் தானே. அவனுக்கு நல்லா புரிஞ்சு கொள்வானே. அவனுக்கு இங்கிலீஷ்ல புரிய வச்சுட்டு போயிடலாமே. அவனுக்கு தான் அவனோட தாய்மொழி அவனுக்கு தெரியும் தானே. அவனுக்கு தெரியும் தானே. நீங்க தானே தாய்மொழி தெரியாம தடுமாறுறது நாங்க தானே, தமிழர் தானே. நாயில கடி வாங்கினான்ற ஒரே காரணத்துக்காக அவனையும் அது இதுன்னு கூப்பிடுற ஜென்ம நாங்க தானே. வெள்ளக்காரன் இல்லையே. அப்ப அவ்வளவுதான். passive voice நாங்க வந்து present tense, past tense பார்த்தாச்சு. இப்ப நாளைக்கு மத்த டென்ஸ் எல்லாம் ஒரு டென்ஸா பார்த்து முடிச்சுட்டு 8 டென்ஸையும் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கான சில காரணங்கள் எல்லாம் இருக்கு. ஏன் passive voiceல சில இடங்கள்ல சப்ஜெக்ட சொல்லாமலே நாங்கள் எழுதுவோம், அதுக்கான காரணங்கள், passive voice மட்டும் எழுதுறதுக்கான காரணங்கள், இவைகள் எல்லாம் படிச்சு அதை முடிப்போம். ரைட்.
இப்ப passive voiceன்றது ஈஸியா இருக்கா கஷ்டமா இருக்கா? என்ன passive voiceனால யானை பூனையோ passive voiceனா என்னன்னே தெரியாம வந்த ஆட்களுக்கு அந்த 4 ரூலையும் படிச்சது ஈஸியா இருக்கா எப்படி இருக்கு? ரூல்ஸ் படிச்சிட்டாலும் கொஞ்சம் பிரச்சனை இல்லை வழியா பழகி ஈஸியா இருக்குதானே பீட்டர்? எப்படி இருக்கு? passive voice தான் மிஸ் ஈஸி. passive voice அந்த ஸ்கூல்ல படிக்கிறதெல்லாம் எங்களுக்கு passive voiceன்றது ஒரு கஷ்டம் தானே. அதை ஸ்கிப் பண்ண ஆட்கள் எல்லாம் இருக்கீங்களா? passive voiceன்ற பாடத்தை ஃபுல்லா அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு ஓடுற ஆட்கள் எல்லாம் இருந்தீங்களா? ம் இல்ல கஷ்டப்பட்டு படிச்சிட்டீங்களா? எப்படி படிப்பிச்சு கொடுத்தாங்க ஸ்கூல்ல? ஸ்கூல் காலத்துல இங்கிலீஷ்ன்றதே படிக்கல மிஸ் நாங்க. படிக்கல. passive voiceன்ற ஒரு விஷயம் வந்து எங்களுக்கு பெருசா அந்த ஸ்ட்ரைக் ஆகுறது இல்ல தானே நாங்க படிக்கிற நேரத்துல. உண்மை என்னன்னா மிஸ் எங்க ஸ்கூல்ல இப்படி படிச்சு தர மாட்டாங்க. கைட்டை வச்சு படிப்பி தர மாதிரி நம்மள வருவாங்க, புத்தகத்துல இருக்கிற ஒரு பந்திய வாசிங்கன்னுவாங்க, முடிஞ்சது பேருந்து இது இப்படியான விளக்கமா சொல்லி தர மாட்டாங்க. அதெல்லாம் இவ்வளவுக்கு விடுபட்டு போனது, படிக்க இன்ட்ரெஸ்ட் இல்லாம போனதுக்கு அதான் காரணம். நாங்க எங்கட கிளாஸ் இங்கிலீஷ் டீச்சர் வந்தாக்கா அந்த டீச்சர் வச்சு கலாய்ச்சி அனுப்பி விட்டுருவாங்க இருக்கிற பாய்ஸ் எல்லாம். அந்த பிள்ளைல என்ன செய்யறது, இங்கிலீஷ் டீச்சர்ஸ வந்து பைட்டுக்கு எடுத்து விரட்டி விடுறது. விரட்டி அந்த 40 மினிட்ஸ் அதுலயே போயிட்டுரும், அவங்கள கலாய்க்கிறதுல போயிட்டுரும். அதை செய்ய இங்கேயும் வெளிக்கிடுவாங்க. முதல் 2 கிளாஸ்ல இங்கேயும் செய்யலாம் பாப்பாங்க. நான் கொடுக்குற ஏச்சுல வாய மூடிட்டு உட்கார்ந்துருவாங்க 3ஆவது கிளாஸ்ல இருந்து. அதான் இங்கே நடக்கும். எங்கட மிஸ் எங்கட இங்கிலீஷ் டீச்சரை பார்த்தாலே பயம் வரும். அவ படிச்சு கொடுக்குறத சைலண்டா கேட்பாங்க, ஆனாலும் அவ்வளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இப்படி கிடைக்காது மிஸ். இங்கிலீஷ் பாடத்தை கட் பண்ணுவாங்களாம். நிஃப்லா சொல்றான், நாங்கெல்லாம் ஒன்னும் கட் பண்ண தேவையில்லை, அதை ஒழுங்கா படிப்பிச்சு கொடுத்துட்டா உங்களுக்கு இப்ப இங்க படிக்கிறது இன்ட்ரெஸ்டா இருக்கா என்ன மாதிரி? பீட்டர் அன்பு புரியுதா படிக்கிறது என்ன மாதிரி? எனக்கு நீங்க படிச்சு தரது நல்லா புரியுது மிஸ். பட் என்னன்னு சொன்னாக்கா கண்டினியூ பண்ணிக்கிறே எல்லாமேக்கு 2 hours வந்து எனக்கு கண்டினியூ பண்ணிக்கிறே எல்லாமேக்கு. பரவாயில்ல உங்களுக்கு நாங்க டக்குன்னு விரட்ட போறது இல்லை, நீங்க முடிஞ்ச நேரம் வந்து படிங்க. எஸ் அன்பு. நான் உங்களுக்கு பெரிய தேங்க் பண்ணுவேன்டா மிஸ். இப்ப நான் லாஸ்ட் இயரா தான் டிகிரியை முடிச்சேன். அப்ப முடிச்ச டைம்ல இருந்து எனக்கு இங்கிலீஷ் அப்படி நான் அந்த ஸ்டடி பண்ணிட்டு இருந்த டைம்ல எனக்கு ஒரு டச்ல இருந்தது, ஓரளவுக்கு நான் கதை கொடியமா இருந்தது. அதுக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு 5 months வந்து கேப் இருந்துட்டு, அந்த கேப்ல வந்து சில டச் விட்டு பண்ணணும். ஆனா அதுக்கு பிறகு நான் இப்ப ஜப் வந்து கண்டினியூ பண்ணி கொண்டு இருக்கேன். இப்ப இந்த ஜப் கண்டினியூ பண்ணதோட இந்த கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணி போய் கொண்டிருக்கலாம். எனக்கு இப்ப ஜப்ல கொஞ்சம் ஈஸியா இருக்கேன்டா, அந்த இங்கிலீஷ்ல கொஞ்சம் கண்டக்ட் பண்றது கொஞ்சம் லேசா இருக்கு. அதுக்கு நான் பெரிய தேங்க் பண்ணணும் மேடமுக்கு. நான் சொல்லணும்னு நினைச்சேன். தேங்க்யூ மேடம். இப்ப உங்களுக்கு புரியுறதுதான் முக்கியம். அதான் நான் உங்களுக்கு திரும்ப நீங்க கேட்டால் நான் சொல்றதுக்கான ரீசன் அதான் அன்பு. புரியுதா? இப்ப புரியாததை இப்ப டென்சஸ் எல்லாம் நாங்க புரியாம பேசவே இல்லை தானே. இப்ப நான் இன்னைக்கு சொல்லி கொடுத்தது எவ்வளவு ஒரு முக்கியமான விஷயம். அந்த V3யோட அந்த ஆக்சிலரி வெர்புகள் மாறுற நேரம் அது எப்படி அந்த அர்த்தம் அப்படி தலைகீழா மாறிது பாருங்க. காசை நான் வாங்கினேன்றதும் காசை நான் கொடுத்தேன்றதும் எவ்வளவு வித்தியாசம். அப்ப நாங்க இவ்வளவு நேரம் என்ன நினைச்சிட்டு இருப்போம், வாஸ் வந்துருச்சு, கிவன் வந்துருச்சு, ஆகவே நான் கொடுத்தேன்னு தான் நினைச்சிருப்போம். அப்படிதானே? எவ்வளவு பிள்ளை அப்ப அது. மற்ற மிஸ் எனக்கு அந்த வார்த்தைகளை அந்த ஒவ்வொன்றா அந்த கோர்த்து அந்த ஒரு கோர்வையா சொல்றது கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. இப்ப கொஞ்சம் எனக்கு அந்த பொடி வருது, எப்படி ஒரு வார்த்தையை வந்து அதான் அதனாலதான் நான் வந்து இப்ப இந்த நான் அந்த கிளாஸ் கொண்டு போறதுக்கான ரீசன் அதான். இப்ப ஒரு ஒன்றை மட்டும் அப்படியே படிச்சு கொடுத்துட்டு போகாம அந்த ஒரு சம்பவங்களோட தொடர்படுத்தி சொல்றதுக்கான ரீசன் அதான். இந்த இடங்கள்ல போய் இப்படி சொல்லுங்க, இதை பேசுங்க. எனக்கு வந்து இப்ப நீங்க சொன்னீங்க, ஒரு மினிட் எனக்கு மேடம் பேசிக்கிட்டே இருக்கு, நீங்க பேசுங்க நான் கேட்டுட்டே இருக்கேன். அதான் அப்ப அந்த ஒவ்வொரு சம்பவங்களோட தொடர்பு படுத்தி சொல்றதுக்கான ரீசன் வந்து இதான். இப்ப இந்த இடங்கள்ல இதை யூஸ் பண்ணுங்க, இதை அப்படி கொண்டு போய் பொறுத்து பேசிருங்க அப்படின்னு சொல்றதுக்கு கொடுக்கறதுக்கு ரீசன் வந்து அதான். புரியுதா? அப்ப நீங்க விளங்கி படிச்சீங்க அப்படின்னு சொன்னா ஓகே. நான் உள்ள நாள் முழுக்க the meeting was held என்று பாடமாக்கியே ஸ்கூல்ல எல்லாம் போய் ரிப்போர்ட்டர் ஸ்பீச் எழுதி இருக்கிறேன். கடைசி மட்டும் அது அர்த்தமே விளங்காது. இப்ப விளங்குச்சா? மீட்டிங் வாஸ் ஹெல்ட், நாங்க அறிக்கை எழுதுறது எப்படின்ட்டு. மீட்டிங் வாஸ் ஹெல்ட், மீட்டிங் நடைபெற்றது, அந்த கூட்டம் நடைபெற்றது.
மீட்டிங் வாஸ் ஹெல்ட். இப்ப விளங்குதா மீட்டிங் வாஸ் ஹெல்ட்னா என்னன்னு? ஓ மிஸ் விளங்குது. இங்கிலீஷ்ல மார்க்ஸ் எடுக்கணும் என்ன செய்யற மிஸ் அது என்னண்டே விளங்காது. இத பாடமாக்கி ரைட் அவ்வளவு பாடமாக்கி மீட்டிங் வாஸ் அது ஹெல்ட் ரியாலிட்டிக்கு வார நேரம், ரியல் லைஃப்க்கு வார நேரம் எங்களால பேச முடியாது. அது என்னன்னு எங்களுக்கு தெரியாது தானே. இப்ப போய் என்ன செய்யுங்க, நியூஸ் பேப்பர்ஸ் எடுத்து வாசிங்க அல்லது நியூஸ் கேளுங்க. இங்கிலீஷ் நியூஸ் இப்ப புரியும் உங்களுக்கு. இவ்வளவு நாள் இங்கிலீஷ் நியூஸ்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு புரியுதா? இப்ப மினிஸ்டர் வாஸ் கிவன் மணி பை த பிரசிடென்ட்னு சொன்னா, மினிஸ்டர் வாஸ் கிவன் மணின்னு சொன்னா அந்த மினிஸ்டர் எவனுக்கோ சல்லியை கொடுத்துருக்கான்னு நாங்க நினைப்போம். மினிஸ்டர் வாஸ் கிவன் மணின்னு கேட்டா, மினிஸ்டர் வாஸ் கிவன் மணி ஃபார் த ப்ரொஜெக்ட்னு சொன்னா இப்படி சொல்லுங்களேன், மினிஸ்டர் வாஸ் கிவன் மணி ஃபார் த ப்ரொஜெக்ட். உண்மையான அர்த்தம் என்ன? கிடைத்துள்ளது, ப்ரொஜெக்டுக்கான பணம் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. மணி ஃபார் த ப்ரொஜெக்ட் அப்படிதான் நியூஸ்ல வரும். அப்ப மினிஸ்டருக்கு அந்த பணம் கிடைச்சிருக்கு, கிடைக்கப்பெற்றிருக்கு. அதானே அந்த ப்ரொஜெக்டுக்கான பணம் அந்த மினிஸ்டருக்கு கிடைக்கப்பெற்றிருக்கு. இப்ப எங்களுக்கு இது தெரியாட்டி நாங்க எப்படி வாசிச்சு புரிஞ்சுக்கொள்வோம்? நியூஸ்ல மினிஸ்டர் வாஸ் கிவன் மணி ஃபார் த ப்ரொஜெக்ட்னா ஏதோ அந்த ப்ரொஜெக்டுக்கு அந்த பக்கி கொடுத்துருக்குன்னு தானே நாங்க நினைப்போம். தானே இத படிக்காட்டி அப்படித்தான் நினைச்சிருப்பான். ஏதோ அவட பாக்கெட்ல இருந்து அந்த ப்ராஜெக்ட்டுக்கு சல்லி கொடுத்த மாதிரி தான் நாங்க புரியுவோம். அப்ப எவ்வளவு பீல அது மினிஸ்டர் பாவம் கையால காசு கொடுத்து கையால பாக்கெட்ல இருந்து எடுத்து கொடுத்துருக்க மனுஷன். அந்த மனுஷனை பாவம் பார்த்து எங்கேயாவது கண்டா கும்பிட்டு போவோமா இல்லையா? அந்த மனுஷனுக்கு ஒரு நாளும் இல்லாதது. அந்த மனுஷனுக்கு என்னடா அப்படின்னு சொல்லி டக்குன்னு பாக்குது, என்ன என்னைய கூப்பிடு இந்த பைத்தியம் என்ன பாக்கும். மிஸ் நீங்க இப்ப பொசிஓஸ்க்கு 4 ரூல் இருக்குன்னு சொல்லி, ஆனா அந்த 4 ரூல் இது வரைக்கும் என்னன்னு எனக்கு தெரியாது. நீங்க அது படிச்சு கொடுக்குற நேரம் நான் வரையும் இல்ல, எனக்கு ரெக்கார்டிங் பார்க்க கிடைக்கவும் இல்ல. நான் உங்களுக்கு நாளைக்கு ரெக்கார்டிங் அனுப்பி வைக்கிறேன். நான் ஃபில் அவுட் டைம் இருக்க நேரம் பாருங்க. 4 ரூல் இருக்கு. என்ன சப்ஜெக்டும் ஆப்ஜெக்டும் இடம் மாறிடும். அந்த ஸ்பெசிவ் வாய்ஸ் நாங்க எழுதுற நேரம் மேல ஆக்டிவ் வாய்ஸ்ல இருக்கிற சப்ஜெக்ட் அங்க போய் ஆப்ஜெக்டா மாறிடும், ஆப்ஜெக்ட் சப்ஜெக்டா மாறிடும். அதான் முதலாவது ரூல். ரெண்டாவது ரூல் அந்த V3 மாறுது பாருங்க. அந்த ஆக்சிலரி வெர்போட சேர்ந்து மெயின் வெர்ப் V3 தானே மாறுது. இப்ப வாஸ் இந்த பில்ட்னு இருக்கிறது வாஸ் பில்ட்னு மாறிடுது தானே. ஆக்சிலரி வெர்பும் அந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வருது. அதான் ரெண்டாவது ரூல். பாஸ்ட் பார்ட்டிசிபிளா மாறிடும் பாசிவ் வாய்ஸ்ல. பாஸ்ட் பார்ட்டிசிபென்ட் V3 நான் உங்களுக்கு அந்த 2 வீடியோவையும் அனுப்புறேன். அப்பதான் உங்களுக்கு புரியும். நீங்க இப்ப டென்சஸ் படிக்கிறோம் தானே. டென்சஸ் நாங்க 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்றோம். 24ஆம் தேதி புது பேட்ச் ஒன்னு தொடங்குறோம். அங்க வாங்க நீங்க இன்ஷாஅல்லாஹ் 10 மணிக்கு வாங்க. அப்ப அந்த V3 எல்லாம் அங்க படிச்ச பிறகு இது நல்லா இன்னும் கொஞ்சம் புரியும். இன்ஷாஅல்லாஹ். மூன்றாவது ரூல் பைன்ற ஒரு ப்ரெபோசிஷனை சேர்ப்போம். அவர் ஆல் பை ஹிம், அவர் ஆல் கொடுக்கப்பட்டது. ஆல்னு சொல்றதுனே அது பை. நாலாவது அந்த ஆக்டிவ் வாய்ஸ்ல என்ன கொடுக்கப்பட்டிருக்கோ அதுல இருக்க மீனிங்கும் காலமும் மாறலாது. அதான் நாலாவது ரூல். அந்த 4 ரூலும் தெரிஞ்சா இதை படிக்கலாம். உங்களை திரும்ப நான் இந்த ரெக்கார்டிங் நேத்துடையும் இன்றையும் ரெக்கார்டிங் அனுப்புறேன், நீங்க பாரு. Right. Thank you so much, and that's it from me for today. We will meet tomorrow at the same time, 8 to 10. Okay. Thank you very much, ma'am. 10 o'clock class க்கு போறோம். Okay. Thank you. அப்ப அடுத்த கிளாஸ் என்ன பீட்டர்? 2 மணி கிளாஸ் முடிய எத்தனை மணி ஆகும்? 12. அப்பா அவ 12 பிரதான் தூங்குறது. தொடர்ந்து கிளாஸ் போய் கொண்டே இருக்கு. சொன்னா bye சொன்னா. Thank you so much. Okay miss, good night, bye. Okay, bye, good night, love you all. Bye bye. Thank you. Bye ma'am, thank you ma'am. Bye Sivagami, bye bye. Bye ma'am. Bye. Recording stopped. Recording in progress. Recording stopped. ரெக்கார்ட் போடுறீங்க? பாட்டு விளையாடுறேன். ஓகே, போய் சாப்பிட்டு வர அங்க போய் இருங்க.